மன்னிக்கப்படாத பாவம் என்ற இந்த தலைப்பில் நாம் தேவனுடைய செய்தியை கேட்கும்போது ஜெபத்தோடு இதை நாம் ஆராய முற்படுவோம். கர்த்தர் விசேஷமாக இந்த நாளிலே இந்த சொற்பொழிவின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் பெருக்கமான ஆசீர்வாதத்தை நிச்சயமாக தந்தருள்வார். 1945 ஆண்டிலே 2வது உலக யுத்தம் முடிந்த போது அல்லது முடியும்படி வைத்தது அமெரிக்கர்கள் ஜப்பான் நாட்டிலே நாகசாகி ஹிரோஷிமா என்ற இந்த 2 பட்டணங்களிலே 2 அணுகுண்டுகளை போட்டார்கள். இந்த உலகத்தின் வரலாறிலேயே முதலாக போடப்பட்ட அணுகுண்டு. அந்த பெரிய நகரங்கள், இண்டஸ்ட்ரியல் சிட்டிஸ், தொழிற்சாலை நிறைந்த அந்த பட்டணங்கள், அந்த பட்டணங்களிலே இருந்துதான் ஏராளமான ஆயுத உற்பத்திகள் நடந்து கொண்டிருந்தன. ஆகவே அந்த தொழிற்சாலைகளை அழிக்க வேண்டும், அந்த ஆயுத உற்பத்தியை குறைக்க வேண்டும், அந்த ஜப்பானுடைய படைப்பலத்தை முறியடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த 2 பட்டணங்களின் மேலே அந்த 2 அணுகுண்டுகளை போட்டார்கள். அதற்கு முன்னதாக இந்த அணுகுண்டு அவர்கள் வெடிக்கவில்லை. அதனால அது என்ன நடக்கும் என்று அவர்களுக்கு தெரியாது. அதை போட்டவுடனே பிரம்மாண்டமான வெளிச்சம், பயங்கரமான புகை எழும்பிற்று. அந்த புகை எழும்பி அப்படியே எத்தனையோ மைல் கணக்காக பரப்பிற்று. அதை தூரத்திலே பார்த்து கொண்டிருந்தவர்கள் நினைத்தார்கள், இந்த புகை அப்படியே உலகம் முழுவதும் பரவி உலகம் முழுவதையும் அழித்து விடுமோ என்று அச்சப்பட்டார்கள். 1,00,000 மடங்களுக்கு மேலாக இறந்து போனார்கள். பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் தூளாக மாறிவிட்டது. லட்சக்கணக்கான மக்கள் அந்த கதிர் இயக்கத்தினாலே, அந்த அணுவின் கதிர் இயக்கத்தினாலே ஊனமுற்றவர்களாக, வியாதி பிடித்தவர்களாக அங்கு மாறினார்கள். இன்றைக்கு கூட அந்த பட்டணங்கள் அப்படிப்பட்ட அந்த கதிர் இயக்கங்கள் இருந்து கொண்டிருக்கிறது என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். அப்படி இந்த 2 நகரத்தையும் அழித்த போது அமெரிக்க நாட்டிலே பெரும் எதிர்ப்பு ஏற்பட்டது. அப்பொழுது சில பத்திரிகைகள் எழுதின, அமெரிக்கர்களாகிய நீங்கள் இந்த அணுகுண்டை போட்டு லட்சக்கணக்கான மக்களை அழித்து விட்டீர்கள், லட்சக்கணக்கான மக்களை வியாதியஸ்தராக்கி விட்டீர்கள். ஆகவே நீங்கள் செய்தது மன்னிக்க முடியாத ஒரு பாவம், அன்பர்டனபிள் சின். கடவுளால் உங்கள் பாவத்தை, இந்த பாவத்தை மன்னிக்கவே முடியாது என்று அநேக பத்திரிகைகள் எழுதின. இப்படி ஒரு பயங்கரமான கொலை, லட்சக்கணக்கான மக்கள் ஒரே நிமிஷத்திலே ஒரு நொடிப்பொடியிலே மரித்து போனார்களே, பிரம்மாண்டமான 2 மற்ற பட்டணங்களை குட்டிச்சுவராக்கி விட்டீர்களே, இந்த பாவத்திற்கு பரிகாரம் ஒன்றும் கிடையாது. இது அமெரிக்கா மக்களையும் அமெரிக்க நாட்டையும் தாக்கி நம்முடைய நாட்டையே அழித்து விடும். இறைவனால் மன்னிக்க கூடாத ஒரு பாவம் என்று அவர்கள் எழுதினார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மன்னிக்கப்படாத பாவம், இந்த பாவம் தான் என்ன? ஒருவேளை அந்த பத்திரிகையில எழுதின மாதிரி ஆயிரக்கணக்கான மக்களை கொலை செய்கிறது தானே? இப்படிப்பட்ட இந்த கேள்வியை உங்களுடைய சன்னிதானத்துக்கு முன்பாக வைத்து கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் சற்று நேரம் ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இந்த கேள்விக்கு பதில் நம்முடைய உள்ளங்களிலே தொனிக்க வேண்டும். ஏனென்றால் மனித வாழ்விலே நீங்களும் நானும் செட்டில் பண்ண வேண்டிய ஒரு கொஸ்டின் இது, ஒரு கேள்வி இது. இந்த கேள்விக்கு நாம் ஒரு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். நீங்களும் நானும் மன்னிக்கப்படாத, ஆண்டவரால் மன்னிக்க கூடாத அந்த பாவத்தை நாம் செய்து விட்டோமா? இந்த கேள்வியை உங்கள் மத்தியிலே நான் வைக்கிறேன். திருமறை இதை குறித்து பேசும்போது 2-3 இடங்களிலே இந்த மன்னிக்கப்படாத பாவத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். ஒரு இடத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு மத்தியிலே வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 31வது வசனம். ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தையை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும்
அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. இந்த 2 வசனங்கள் நமக்கு ஒரு பயங்கரமான வசனங்களாகவே இருக்கின்றன. இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக நீங்கள் என்ன செய்தாலும் அது மன்னிக்கப்படும். ஆனால் தேவ ஆவியானவருக்கு விரோதமாக பேசுவதும் அல்லது செய்கிற பாவமும் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது. இதை குறித்து திருமறை நம்மிடத்திலே இன்னொரு இடத்திலே பேசப்படுகிறது. 1 யோவான் 5:16 வாசிக்கிறேன். மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே. மரணத்திற்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். அப்படியானால் இங்கேயும் அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து பேசும்போது மரணத்திற்கு ஏதுவான பாவம், மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவம் என்று 2 பாவங்களை குறித்து அங்கு பேசுகிறார். மரணம் என்று சொல்லும்போது இந்த மரணத்தை குறிப்பதல்ல. நாம் இப்பொழுது இருக்கிறோமே, இறந்து போகிறது, வேதத்தில் அது மரணம் என்றே சொல்லப்படவில்லை, அது நித்திரை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையான மரணம் என்பது ஆண்டவர் வரும்போது நாம் அவரை பார்த்து அழிந்து போகிறோமே, அதுதான் மரணம். ஆகவே அப்படி நம்முடைய ஜீவன் அழிந்து போகிற அந்த மரணம், அந்த மரணத்திற்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன் என்று சொல்கிறார். மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவம், மரணத்திற்கு ஏதுவான பாவம். அப்படியானால் அநேக சமயங்களிலே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பாவத்தை பற்றி நாம் அதிகமாக பேசுகிறோம், நினைக்கிறோம், சிந்திக்கிறோம். ஆனால் மன்னிக்கப்படாத பாவத்தை பற்றி நாம் நினைக்கிறோமா, சிந்திக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே என்றைக்காவது இந்த பாவத்தை நாம் செய்துவிட்டால் அப்புறம் அதற்கு மன்னிப்பே இல்லை. மறிக்க வேண்டியது ஒன்றுதான், வேறு வழியே கிடையாது. இந்த காரியத்தை குறித்து நாம் வேதத்தில் தியானம் செய்யும்போது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கேட்போம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, இப்பொழுதும் உம்முடைய மக்கள் உம்முடைய சன்னிதானத்திலே வந்து மன்னிக்கப்படாத பாவம் எது என்பதை அறிய ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். ஆவலோடு மாத்திரமல்ல சாமி, ஒருவேளை இந்த மன்னிக்கப்படாத பாவத்தை நாங்கள் செய்துவிட்டால் என்ன செய்வது என்று ஒரு பயத்தோடும் அச்சத்தோடும் நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களுக்கு இந்த பாவம் என்ன என்பதை உம்முடைய சத்தியத்தில் இருந்து விளக்கி சொல்லும் ஆண்டவரே. ஒவ்வொரு மகனுடைய உள்ளத்திலும் மகளுடைய உள்ளத்திலும் ஆவியானவர் வலிமையாக அசைவாடி இந்த சத்தியத்தை உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளவும், எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே உணர்ந்து கொள்ளவும் தக்கதாக எங்களுக்கு இந்த பாவத்தை சுட்டி காட்ட வேண்டும் என்றும், இந்த பாவத்தை அறிந்து உணர்ந்தவர்களாக அந்த பாவத்தை நாங்கள் செய்யாதபடிக்கு எங்களை நீர் பத்திரமாக தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்று நம்முடைய திருப்பாத்திலே கெஞ்சி கொண்டாடுகிறோம். தகப்பனே, இந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக எங்களோடு பேசும் ஆவியானவர், பேசும் தெய்வமே. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் நீர் பேசும் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜெபங்கேளும் பரம்பிதாவே, ஆமென். இந்த சாவானது பாவத்தை பற்றி நாம் பேசும்போது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மகமதியர்கள் பெரிய பாவம் என்று நினைக்கிறது என்னவென்றால் சிலை வணக்கம். இந்த சிலை வணக்கம் ஒரு பெரிய பாவமாக மகமதியர்கள் கருதுகிறார்கள். கிறிஸ்துவர்களாகிய நாம் நம்முடைய சமுதாயத்தில் விபச்சாரம் என்ற ஒரு பாவத்தை அதிக பாவமாக, பெரிய பாவமாக நாம் கருதுகிறோம். இன்னும் அநேக மக்கள் அநேக நாடுகளிலே புத்த சமுதாயத்தில் உயிர்களை கொல்லுவது பெரிய பாவமாக கருதப்படுகிறது. சைன மதத்திலும் அதைத்தான் அவர்கள் அதிகமாக வலியுறுத்தி அங்கே பேசுகிறார்கள். ஜிண்டோ மதம், இந்த ஜப்பான் மார்க்கத்தில் இருக்கிற அந்த மார்க்கம் என்ன சொல்கிறது என்றால், இறந்து போன பெரியோர்களை கணம் பண்ணாமல் போனால் அது ஒரு பெரிய பாவம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆகவே உலகத்தில் இப்படி பெரிய பாவம் என்று நினைக்கிற காரியம் இருக்க, திருமறை தம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே என்ன சொல்லுகிறது? நான் இந்த சுவிசேஷங்களை நான் வாசித்து கொண்டு வந்த போது ஒரு காரியத்தை நான் பார்த்து, அது முதலாவதாக அதை வாசித்த போது அதிகமாக அதிர்ச்சியுற்றேன். ஐ காட் a great shocking in my life.
என்ன என்று பார்ப்போமானால், அங்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு, அதாவது இயேசு கிறிஸ்துவை விசேஷமாக நம்பின ஒரு அப்போஸ்தலன், ஆண்டவருக்காக எதை வேண்டுமென்றாலும் செய்கிறேன் என்று ஆயத்தமாக இருந்தவர். ஆண்டவரே, உமக்காக என்னுடைய உயிரையும் கொடுப்பேன் என்று ஆண்டவரிடத்தில் பலமுறை சொன்ன அந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு, ஆண்டவர் அந்த பிலாத்துவின் அரண்மனையிலே நீதிக்காக அங்கே நின்றபோது, நியாய தீர்ப்பிலே நின்றபோது, திருமறை என்ன சொல்கிறது என்று சொன்னால், பேதுருவும் அந்த இடத்திற்கு போனார். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 69வது வசனத்தை வாசிக்கிறேன். 69. அத்தருணத்திலே பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தாய் என்றார். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதளித்தான். உமக்காக என்னுடைய ஜீவனை கொடுப்பேன் ஆண்டவரே என்று பேதுரு சொல்லியிருந்தார். இப்பொழுது ஒரு வேலைக்காரி வந்து, நீரும் அந்த கலிலேயன் அல்லவா, இயேசுவோடு கூட இருந்தாய் என்று சொன்னபோது அவர் ஆண்டவரை மறுதளித்தார். திரும்ப நீங்கள் அந்த வசனங்களை வாசித்துக் கொண்டு போனால், ஆண்டவரை மறுபடியுமாக மறுதளிக்கிறார், மறுபடியுமாக மறுதளிக்கிறார் 3 முறை. அந்த 3வது முறை ஆணையிட்டு, அந்த மனுஷனை நான் அறியேன் 72வது வசனம் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதளித்தார். இந்த கதையை நான் வாசித்த போது நான் நினைத்தேன், இது என்ன பயங்கரமான ஒரு பாவம். ஆண்டவரோடு 3 வருஷ காலம் இருந்து அவருடைய போதனையை கேட்டு அவரோடு கூட வாழ்ந்து அவருடைய வல்லமைகளை அறிந்து அவருடைய கர்த்தத்துவத்தை அறிந்து அவர்தான் உலகத்தை ரட்சிக்க வந்த தெய்வம் என்பதை உணர்ந்து, நான் ஒரு காலம் உம்மை விட்டு போக மாட்டேன் என்று சொல்லி, உமக்காக என்னுடைய உயிரையும் நான் கொடுப்பேன் என்று சொன்ன அந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு 3 தடவை கடவுளை மறுதளித்தார். இது சாவான பாவம் இல்லையா என்று நான் நினைத்தேன். இந்த சுவிசேஷத்திலே இந்த பாவம் ஒரு பெரிய ஒரு பாவம், பயங்கரமான ஒரு பாவமாக எனக்குப்பட்டது. ஆனாலும் கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னார், மனுஷகுமாரனுக்கு விரோதமாக நீங்க என்ன பேசினாலும், நீங்கள் என்ன செய்தாலும் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பேதுருவை ஆண்டவர் மன்னித்த கதையை நீங்கள் வாசிக்கிறீர்கள். அங்கே யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 21ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று ஆண்டவர் 3 முறை கேட்டார். ஆம் ஆண்டவரே, நேசிக்கிறேன். ஆம் ஆண்டவரே, நான் நேசிக்கிறதை நீ அறிவீர் என்று பேதுரு பதில் சொன்னார். 3 முறை மறுதளித்த அந்த பேதுருவுக்கு ஆண்டவர் 3 முறை மன்னிப்பு கொடுத்தார். இன்றைக்கு ரோமன் கத்தோலிக்க திருச்சபை, அந்த திருச்சபையினுடைய அந்த ஆராதனையினுடைய முக்கியத்துவம் என்ன, கேந்திரம் என்ன, அந்த மையம் என்ன என்றால் மன்னிப்பு. அந்த மன்னிப்பு என்ற ஒரு கொள்கையை சுற்றித்தான் கத்தோலிக்க திருச்சபை இயங்கி கொண்டு வருகிறது. மனுஷருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், இறைவன் அதற்கு மன்னிப்பை தருகிறார் என்ற அந்த விசேஷமான ஒரு கோட்பாட்டில்தான் அவர்கள் அந்த பாவ மன்னிப்பு அறிக்கை செய்கிறார்கள், அந்த மாஸ், அந்த பூசை நடத்துகிறார்கள். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனாலும் மற்ற கிறிஸ்தவர்கள் இந்த மன்னிப்பை பற்றி எவ்வளவாக நாம் நினைக்கிறோம், எவ்வளவாக நாம் பேசுகிறோம். திருமறை நமக்கு விசேஷமாக அநேக இடங்களிலே திரும்ப 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 என்ன சொல்கிறது, ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பார், மன்னிக்கிற தேவன் என்று நமக்கு சொல்கிறது. 1-2 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏராளமான வசனங்கள் இருக்கின்றன, என்றாலும் 1-2 வசனங்கள் நான் வாசிக்க உங்களுக்கு விரும்புகிறேன். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். 18. வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும். அப்படியானால் ஆண்டவர் வழக்குக்கு நம்மை கூப்பிடுகிறார். We have a issue. இந்த உலகத்தின் மக்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு இஷ்யூ இருக்கிறது, ஒரு வழக்கு இருக்கிறது. என்ன வழக்கு? இறைவன் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்க முடியும். நம்முடைய பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் அது வெண்மையாகும் என்று ஆண்டவர் அங்கு சொல்கிறார். சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல, பனிக்கட்டியை போல வெண்மையாகும். அப்படியானால் திருமறை பாவ மன்னிப்பை பற்றி நமக்கு விசேஷமாக பேசுகிறது. எத்தனை வசனங்கள்! அவைகள் எல்லாவற்றையும் கோர்வையாக எடுத்து எழுதி
கர்த்தருடைய பிள்ளைகள் அடிக்கடி வாசிக்க வேண்டும். பாவிகளாகிய நமக்கு, நீசர்களாகிய நமக்கு, பாவ படுகொலியிலே விழுந்து கிடக்கிற நமக்கு, நம்முடைய எண்ணமெல்லாம் பாவமாக இருக்கும்போது, நம்முடைய செய்கையெல்லாம் பாவமாக இருக்கும்போது, நம்முடைய கற்பனைகளிலெல்லாம் பாவத்தை நாம் செய்து கொண்டிருக்கும் போது, நமக்கு இன்றைக்கு வேண்டிய ஒன்று, விசேஷமாக தேவையான ஒன்று, அந்த மன்னிப்பு. அந்த மன்னிப்பை இறைவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிறார் என்று திருமறை விசேஷமாக நமக்கு சொல்கிறது. ஏசாயா 45:22, பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். உலகத்தில் இருக்கிற எல்லாரும் என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று திருமறை விசேஷ விதமாக அங்கு சொல்லுகிறது. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லோருக்கும் ரட்சிப்பு. யாராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு உண்டு என்று திருமறை விசேஷமாக தம்முடைய பேசுகிறது. உன்னுடைய பாவங்களை எனது புஸ்தகத்திலே இருந்து நான் கிறுக்கி போடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உன்னுடைய பாவங்களை நான் நினைக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கு மக்கள் மற்றவர்கள் செய்த குற்றங்கள் குறைகளை மறப்பதே கிடையாது. இந்த யானை மறக்காதாம், குற்றம் குறைகளை மறக்காது. பாம்பு நாம் செய்த குற்றம் குறைகளை மறக்காது. இன்றைக்கு மனிதர்கள் அந்த யானையை விட, பாம்பை விட கேவலமாக இருக்கிறோம். மனைவி செய்த குற்றத்தை கணவன் மறக்க முடியாது, கணவன் செய்த குற்றத்தை மனைவி மறக்க முடியாது, பிள்ளைகள் செய்த குற்றத்தை பெற்றோர்கள் மறக்க முடியாது. ஆகவேதான் ஒரு பெரிய ஞானி, ஒரு வேத அறிஞர், கடவுளுடைய பிள்ளை ஒருவர் எழுதினார், ஒவ்வொருவருடைய வீட்டிலும் ஒரு சவப்பெட்டி அங்கே இருக்க வேண்டும். எதற்கு அந்த சவப்பெட்டி? அன்றன்றைக்கு வருகிற சண்டைகள், சச்சரவுகள், கோபங்கள், தாபங்கள் வீடுகளிலே, அவைகளெல்லாம் போட்டு அந்த சவப்பெட்டியில போட்டு புதைத்து விட வேண்டும். ஆண்டவர் சொன்னார், உங்களுடைய சகோதரர்கள் செய்த குற்றத்தை நீங்கள் மன்னியாவிட்டால் உங்கள் பரமபிதா உங்களுடைய குற்றத்தை மன்னிக்க மாட்டார் என்று சொன்னார். அப்படியானால் இறைவனுடைய மன்னிப்பு நமக்கு எப்படி கிடைக்கும்? நாம் மற்றவர்களை மன்னிக்கும் போது கிடைக்கும். மன்னித்து விடு, அதை மறந்து விடு. ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய பாவங்களை நான் நினையாதிருப்பேன், மறந்து போவேன். உன்னுடைய பாவங்களை எனக்கு முதுகுக்கு பின்பாக நான் எரிந்து விடுவேன், அதை நான் பார்க்க முடியாது. உன்னுடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விடுவேன், அது திரும்ப வராது. ஒரு டாக்டர், ஒரு நாஸ்திக டாக்டர், அவருக்கு ஒரு மாமனார் ஒருவர் இருந்தார். இப்படிப்பட்ட ஒரு மாமனார் நமக்கெல்லாம் இருந்தால் நன்றாக இருக்கும். அந்த மாமனார் எப்பொழுது பார்த்தாலும் பிரேஸ் தி லார்ட், அல்லேலூயா சொல்லுவார், எதுக்கு எடுத்தாலும். இந்த டாக்டர் மருமகனுக்கு ரொம்ப எரிச்சல். அவர் அங்கே வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து விட்டால் ஒரு 10 பிரேஸ் தி லார்ட் சொல்லிட்டு இருப்பார். எதுக்கு சும்மா பிரேஸ் தி லார்ட், பிரேஸ் தி லார்ட்னு சொல்றீங்க? அந்த மாமனார் கேட்கவே மாட்டார், வயதானவர். இந்த ஆளுக்கு என்ன செய்யுதுன்னு சொல்லி சரின்னு ஒரு என்ன செய்தார், ஒரு விஞ்ஞான புத்தகத்தை எடுத்து கொடுத்தார் கையில, படிச்சுட்டு இருப்பா, படிச்சுட்டு இருங்க. அந்த விஞ்ஞான புத்தகத்துல என்ன இருக்கும்? பிரேஸ் தி லார்டுக்கு அங்க என்ன இருக்கிறது? ஒன்று இருக்காது. அவர் பேசாம இருப்பாருன்னு நினைத்தார். கொஞ்ச நேரம் கழித்து பிரேஸ் தி லார்டுன்னு ஒரு பெரிய சத்தம் வந்தது. இவருக்கு கோபம் வந்து விட்டது. என்ன அங்க இருக்குது பிரேஸ் தி லார்டுக்கு? அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்று சொன்னார். அல்லேலூயாவுக்கு என்னையா இருக்குது அந்த புஸ்தகத்துல? அவர் சொன்னாரு, பசிபிக் மகாசமுத்திரத்தினுடைய கடல் 5 மைலுக்கு மேலாக ஆழமாக இருக்கிறது. சரி, ஆழமா இருந்த என்ன? ஆழமா இருந்த என்னவா? என்னுடைய பாவத்தையெல்லாம் சமுத்திரத்திலே போட்டு விடுவேன் என்ற ஆண்டவர் சொல்கிறார். சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விடுவேன், அது மேல வராது. 5 மைல் உயரமான தண்ணீர் மூடிக்கொண்டிருக்கிறது. அந்த பாவம் கிஞ்சி தேனும் சற்றேனும் மேல வராது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இறைவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம், உன்னுடைய பாவங்களை நான் மன்னிப்பேன். அது எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு அகலமாக இருந்தாலும் சரி, நீ பாவத்தின் படுகொலியிலே ஆழத்தின் ஆழத்திலே சிக்கி தவித்தாலும் சரி, உன்னுடைய பாவங்களை நான் மன்னிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதிரி ஒரு வாக்கு தத்தங்கள் வேற எங்கேயுமே கிடையாது, வேற எந்த புத்தகத்திலும் கிடையாது, வேற எந்த வேதத்திலையும் கிடையாது. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பாவத்தை மன்னிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அது எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் என்ன. திருமறை அந்த பாவ மன்னிப்புக்காக சொல்லுகிற ஒரே ஒரு நிபந்தனை, இந்த முக்கியமான ஒரு நிபந்தனை பற்றி நான் அங்கே வாசிக்கிறேன். 1 யோவான் 1:9 வாசிக்கிறேன். 1 யோவான் 1:9, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார்.
நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அதுதான் நாம் செய்ய வேண்டியது. நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் தெய்வத்தினிடத்திலே, மனுஷனிடத்தில் அல்ல, தெய்வத்தினிடத்திலே நாம் அறிக்கையிட வேண்டும். அப்படி உண்மையும் முத்தமாக அறிக்கையிடும் போது ஆண்டவர் இந்த பாவங்களை மன்னிக்கிறார். இந்த திருமறை விசேஷ விதமாக தம்முடைய பிள்ளைகளுக்கு அங்கே சொல்லுகிறது. சங்கீதம் 32 சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்கிறேன். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். நான் இந்த அக்கிரமத்தை மறைக்காமல் என் ஆண்டவராகிய தேவனிடத்தில் எல்லாவற்றையும் அறிக்கை செய்தேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். எப்படிப்பட்ட ஒரு சாட்சியை சங்கீதக்காரன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறார். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே வாசிக்கிறேன். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்படியானால் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆகவே திருமறையிலே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பாவ மன்னிப்பை பற்றி ஆண்டவர் ஏராளமாக பேசுகிறது. அடிக்கடி நாம் சொல்லுகிற அந்த காரியம் ஜெபத்திலே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்ற அந்த சங்கீதம் 103வது சங்கீதத்திலே 3வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் அக்கிரமங்கள் எல்லாம், every one of your sin will be forgiven. நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம், எத்தனை அக்கிரமம் இருந்தாலும் சரி, கணக்கற்றதாக இருந்தாலும் சரி, எண்ணற்றதாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னிக்கிறேன் என்று அங்கே சொல்கிறார். இந்த உலகத்தின் ஆண்டவர் வந்தபோது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த யூதர்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு விவாதம் அடிக்கடி. உன் பாவங்கள், மகனே மகளே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோட போய் என்று ஆண்டவர் அடிக்கடி சொன்னார். யூதர்களுக்கு கோபம் வந்து விட்டது. பாவங்களை மன்னிப்பதற்கு இவன் யார்? கடவுள் ஒருவர் தானே பாவத்தை மன்னிக்க முடியும். இவர் எப்படி பாவத்தை மன்னிக்கலாம்? தேவதூசன் சொல்லுகிறான், கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று யூதர்கள் அவருக்கு விரோதமாக பேசினார்கள். ஆண்டவர் ஆணித்தரமாக பேசினார், பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று சொன்னார். He has a right to forgive our sins. இந்த அண்ட சராசரங்களிலே அவர் ஒருவருக்கு தான் உண்டு. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அவர் ஒருவருக்கு தான் உண்டு. அவருடைய பாதத்தில் வருகிறவர்கள், அவருடைய கல்வாரி சிலுவின் கீழ் வருகிறவர்கள், அவருடைய பாதத்தின் கீழே செட்டையின் கீழ் வருகிறவர்கள், அவர்களுக்கு ஆண்டவர் அந்த மன்னிப்பை கொடுக்கிறார். அந்த அதிகாரம் இந்த உலகத்தில் அவருக்கு உண்டு என்று அவர் சொன்னார். ஆனாலும் இந்த பாவ மன்னிப்பை பற்றி அந்த கடைசி அத்தியாயத்தை ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறார். ஏசாயா 33:24 வசனம், 33:24, வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை. ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற அந்த புதிய எருசலேம், அந்த புதிய எருசலேம் பட்டணத்தில் நாம் என்றென்றைக்கு வாழப்போகிறோம். அப்படி அந்த எருசலேம் பட்டணத்தில் நாம் வாழும்போது நகரவாசிகள் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. என்னன்னா, வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று அந்த நகரவாசிகள் சொல்வதில்லை. அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். பார்த்தீங்களா? இந்த பாவ மன்னிப்பு என்ற அந்த காரியத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியாக அந்த வேதம் பேசுகிறது. அந்த பரலோகத்தில் போகிற பிள்ளைகள் எப்படி போவார்கள்? அவர்கள் பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டிருக்கும். அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பாவ மன்னிப்பை பற்றி இவ்வளவு பேசுகிறதே வேதத்தில், இவ்வளவு பாவ மன்னிப்பை பற்றி பேசினால் கூட மன்னிக்கப்படாத பாவம் ஒன்று இருக்கிறது என்றே வேதம் பேசுகிறதே. இது என்ன? இந்த மன்னிப்பை பற்றி ஒரு சிறு காரியத்தை மாத்திரம் உங்கள் மத்தியிலே நான் சொல்ல விரும்புகிறேன். இப்பொழுது எனக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படுகிறது. என்னிடத்திலே பணம் இல்லை. அப்ப நான் என்ன செய்கிறேன் என்றால், பாஸ்டர் ஜெயபாலுடைய மகன், பாஸ்டர் ஜெயபால் ஒரு பெரிய பணக்காரர், அதை விட மிஸ்ஸஸ் ஜெயபால் இன்னொரு பெரிய பணக்காரம்மா. அப்புறம் 2 பேரும் பணக்காரர் இருக்கும்போது மகன் பணக்காரனாக தான் இருப்பார். அதனால இந்த தம்பி என்னென்றால் ஒரு ரொம்ப இரக்கமுள்ள தம்பி. அதனால அவரிடத்துல போய், தம்பி எனக்கு ஒரு 10,000 ரூபாய் வேண்டும் என்று கேட்கிறேன். அவங்க அம்மா அப்பாவை கேட்டால் தரமாட்டாங்க, ஆனால் இந்த மகன் கேட்டால் தருவார் என்று ஒரு நம்பிக்கை. அதனால இவரிடத்துல கேட்கிறேன், ஒரு 10,000 ரூபாய் எனக்கு அவசியமாக வேண்டும் அப்பா என்று கேட்கிறேன். அவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு 10,000 ரூபாய் எனக்கு கொடுக்குறாரு. இப்போ நான் என்ன செய்கிறேன், ஒரு பத்திரம் எழுதி
இல்லைங்களா? இந்த 10,000 ரூபாயை பெற்றுக்கொண்டேன், இந்த வட்டியோடு பெற்றுக்கொண்டேன், இதை இத்தனை வருஷத்திலே அல்லது மாதத்திலே கொடுத்து விடுகிறேன் என்று ஒரு பத்திரம் எழுதி, ப்ரோ நோட்டுன்னு சொல்வார்கள், ஒரு பத்திரம் எழுதி இந்த தம்பி கையில் கொடுக்குறேன், இந்த பணத்தை வாங்கிட்டு, இல்லைங்களா? சரி, இப்போ யாராவது ஒருத்தர் வர்றாரு, மிஸ்டர் ஸ்டீபன் இருக்கிறாருங்க, அவர் வர்றாருன்னு வச்சுங்க. மிஸ்டர் ஸ்டீபன் ரொம்ப இரக்கமுள்ள ஒருவர், எல்லாருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உள்ளவர். அவர் நான் பட்ட இந்த கடனை பற்றி அறிந்து, சே நீங்க இந்த மாதிரி கடன் பட்டிருக்கவே கூடாதே, என்னத்துக்கு இப்படி போய் கடன் வாங்கினீங்க, நீங்க கடன் எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பாஸ்டர், அது உங்களுக்கு மன்னிக்கப்பட்டாச்சு, நீங்க போய் நிம்மதியா இருங்க, அந்த கடனை கொடுக்க வேண்டியது இல்லைன்னு அவர் சொல்றார். சரி, அந்த கடன் எனக்கு மன்னிக்கப்பட்டாச்சா? சரி, அந்த வீட்டை பற்றி எனக்கு தெரியும், அவர்களை பற்றி. மிஸ்ஸஸ் ஸ்டீபன் இருக்கிறாங்க, அவங்க இன்னும் இறக்க குணம் உள்ளவங்க. அவர்கள் என்ன செய்கிறார்கள், சும்மா வாயில பேசி என்னையா செய்யறதுன்னு சொல்லி அந்த 10,000 ரூபாய் பணத்தை இவர்கிட்ட கொடுத்துட்டு அந்த ப்ரோ நோட்டை வாங்கி, உங்களுக்கு புரியுதுல, 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு அந்த அம்மா ப்ரோ நோட்டை வாங்கி என்ன செய்யறாங்க, என் கையில கொடுத்துட்டு, பாஸ்டர் இனிமேல் நீங்க அந்த பணத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது சரிதானா? இல்லைங்களா? மிஸ்டர் ஸ்டீவன் அவர் சொல்லும்போது நீங்க பணத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாரு. ஆனா கடன் அங்கதானே இருக்கு. அவசியம் இல்லைன்னு நான் நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். என்ன ஆகும், கொஞ்ச நாள் கழிச்சு வக்கீல் நோட்டீஸ் வரும், இல்லைங்களா? மிஸ்ஸஸ் ஸ்டீவன் அவர்கள் என்ன செய்தார்கள்னா, எனக்கு இறங்கி அந்த பணத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு இந்த ப்ரோ நோட்டை வாங்கி, உங்களுக்கு புரியுதுங்களா, என்கிட்ட கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு, பாஸ்டர் இதை நான் கொடுத்துட்டேன், நீங்க கொடுக்க முடியல, நான் கொடுத்துட்டேன், இதை பாருங்க, இந்த ப்ரோ நோட்டை வாங்கி உங்கள்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிட்டேன், இனி நீங்க அந்த பணத்தை பற்றி கவலைப்படாதீங்கன்னு சொல்றாங்க. சரிதானா? சரி, மன்னிப்பு என்றால் அதுதான். மன்னிப்பு என்றால் உங்களுக்கு புரியுதுங்களா? சும்மா வார்த்தையில மன்னிக்கப்பட்டாயிற்று என்று சொன்னால் மன்னிப்பு இல்லை. நம்ம கடன் தீர்க்க வேண்டும், கடன் கொடுக்கணும். நம்ம கடன் என்ன, இந்த உலகத்தின் மக்களுடைய கடன் எல்லாம் என்னவென்றால் பாவக்கடன். நம்முடைய கடன் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு பெரிய கடன் இருக்கிறது. அது என்ன கடன் என்றால் பாவக்கடன். திருமறை சொல்லுகிறது, ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகவேதான் நாம் என்ன செய்கிறோம், மறிக்கிறோம். சரி, இந்த பாவ கடனை தீர்ப்பதற்கு என்ன செய்யணும்? இன்றைக்கு உலகத்தில் அநேக மார்க்கத்தார் பெரிய பெரியவர்களெல்லாம் தோன்றி, உனக்கு பாவம் மன்னிப்பு கிடைக்கிறது, நீ பாவம் மன்னிக்கப்பட்டாச்சு, நீ போன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாமா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்தவ மார்க்கம் சொல்லுகிற பாவ மன்னிப்பு வேற, இந்த உலகத்தின் மற்றவர்கள் சொல்லுகிற பாவ மன்னிப்பு வேற. கிறிஸ்தவ மார்க்கம் என்ன சொல்றது பாருங்க. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டாயிற்று என்று சொல்லும்போது எப்படி மன்னிக்கப்பட்டாயிற்று என்று சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன், ஏசாயா 53 4வது 5வது வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 53:4-5 மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய கடனை அவர் தீர்த்து விட்டார். உங்களுக்கு புரியுது? அதனாலதான் அவராலே நமக்கு மன்னிப்பு கொடுக்க முடிந்தது. பாவ கடன் இருக்கிறது நமக்கு. அந்த பாவத்துக்காக நாம் மறிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நித்திய மரணத்தை பற்றி பேசுறேன். அப்படியானால் நாம் நிச்சயமாக மறிக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், நான் அந்த கடனை, அந்த அம்மா அந்த கடனை கொடுத்து தீர்த்த மாதிரி நம்முடைய பாவ கடனை கொடுத்து தீர்த்து கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவ கடனாகிய மரணத்தை ஏற்றுக்கொண்டு அந்த கடனை அவர் கல்வாரி சிலுவையிலே செலுத்தி விட்டார். இந்த உலகத்தின் மக்கள் எல்லாருடைய பாவத்தின் கடனையும் தன்னுடைய மரணத்தினாலே அவர் செலுத்திவிட்டு, மகனே மகளே, உன்னுடைய பாவ கடனை நான் செலுத்திட்டேன், ஆகவே உனக்கு மன்னிப்பு உண்டு. உங்களுக்கு புரியுதுங்களா? மன்னிப்பு என்றால் என்ன? கடன் தீர்த்தல். உங்களுக்கு புரியுதுங்களா? கடன் தீர்த்தல் என்பதுதான் அதனுடைய பொருள். அந்த கடனை வேற யாராவது ஏற்றுக்கொள்ள வேண்டும், அப்பதான் நமக்கு மன்னிப்பு. ஆகவே நம்முடைய பாவ கடனை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய பாவ கடனை தீர்த்தார். ஏன்? கர்த்தருக்குள் பிரியமானவரே, வேதத்திலே இன்னொரு விசேஷமான ஒரு வசனம் இருக்கிறது. எபிரேயர் எழுதின நிருபம் 2 16வது வசனம். எபிரேயர் 2:16 ஆண்டவர் சொல்கிறார், ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கைகூடாமல்
ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஆபிரகாமின் சந்ததியாகிய நமக்காக, தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்காக கை கொடுத்தார். என்ன? இந்த பாவ கடனை நமக்காக அவர் ஏற்றுக்கொண்டார். புரியுதுங்க? மற்ற உலகத்தின் மக்களுக்கு, தேவ தூதர்களுக்கு அவர் கை கொடுக்கல, நமக்கு கை கொடுத்தார். ஏன் நமக்கு கை கொடுத்தார்? பிசாசானவன் நம்மை ஏமாற்றி விட்டான். வேண்டுமென்று நம்முடைய முற்பிதாக்கள் பாவம் செய்யல, அவர்கள் ஏமாற்றப்பட்டார்கள். அதனால ஆண்டவர் அந்த மன்னிப்பை நமக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு புரியுதுங்களா? ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இப்படி வேதம் நமக்கு விசேஷ விதமாக சொல்லும்போது, நமக்கு இந்த மன்னிக்கப்படாத பாவம் என்றால் என்ன, கடவுளால மன்னிக்க கூடாத பாவம் என்பது என்ன, பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவம் என்றே நாம் வாசித்தோம். அப்படியானால் இந்த பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவம் என்பது என்ன? யோவான் 16:8 வாசிக்கிறேன். யோவான் 16:8. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே வரும்போது நம்முடைய பாவத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று அங்கு வேதம் பேசுகிறது. நம்முடைய பாவத்தை எப்படி கண்டித்து உணர்த்துவார்? திருமறை என்ன சொல்கிறது என்றால், வாசித்து பார்த்தீர்களானால், தேவ ஆவியானவர் மனுஷருடைய உள்ளங்களிலே பாவத்தை குறித்து உணர்த்தி அந்த பாவத்தை நாம் அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி, அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அந்த பாவ மன்னிப்புக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே போக வேண்டும் என்று சொல்லி, அந்த பாவம் மன்னிக்கப்பட்ட பிற்பாடு நாம் பாவம் செய்யாமல் வாழ வேண்டும் என்று சொல்லி மனிதனுடைய உள்ளத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார், போராடி கொண்டிருக்கிறார் என்று திருமறை நமக்கு சொல்கிறது. ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களிலே போராடி கொண்டிருக்கிறார். ஒரு மகா பெரிய வேத பக்தன் என்ன சொன்னார் என்றால், இன்றைக்கு இந்த உலகத்தில் இந்துக்கள், மகமதியர்கள், எல்லா ஜாதியாரும் ஒரு நன்மைகளை செய்கிறார்கள் அநேகர். இது நல்லது, இது தீயது என்று ஒரு அறிவு இன்றைக்கு இருக்கிறது சமுதாயத்தில். ஏன் அந்த அறிவு இருக்கிறது? ஏன் மக்கள் நன்மை செய்கிறார்கள் என்றால், பரிசுத்த ஆவியினாலே என்று ஒருவர் சொல்கிறார். தேவ ஆவியானவர் இன்றைக்கு நாம் அநேகர் நினைக்கிறபடி கிறிஸ்தவங்கள் மத்தியில் தான் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கு தேவ ஆவியானவர் உலகத்தின் எல்லா மக்களுடைய உள்ளத்திலும் போராடி வருகிறார். இன்றைக்கு இந்துவாக இருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்களாக எப்படி வருகிறார்கள்? ஆவியானவர் போராடி அங்கே கொண்டு வருகிறார். மகமதியர்களாக இருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் எப்படி? ஆவியானவர் அவர்களுடைய உள்ளங்களிலே போராடி அவர்களை கொண்டு வருகிறார். ஆகவே இன்றைக்கு அது மாத்திரமல்ல, ஒரு மனிதனுடைய ஜீவியத்திலே நன்மை என்னது என்று தெரியக்கூடிய ஒரு அறிவு தேவாவினாலே வருகிறது என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்னொன்றே நான் சொல்ல விரும்புகிறேன். கல்வாரி சிலுவை ஆண்டவர் இந்த உலகத்திலே நிலைநாட்டினார். அந்த கல்வாரி சிலுவை ஆண்டவர் இந்த உலகத்தில் நிலைநாட்டி தான் நமக்காக மரித்ததினாலே இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆகாரம் கிடைக்கிறது, தண்ணீர் கிடைக்கிறது, நாம் வாழ முடிகிறது. அப்படியானால் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு கோணத்திலும் கல்வாரி சிலுவை பொறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிலுவை மாத்திரம் இல்லை என்றால் சாத்தான் நம்மை எப்போதும் அழித்து விட்டிருப்பான். நமக்கு கஞ்சி கூட கிடைக்காது, நமக்கு கையளவு உணவு கூட கிடைக்காது. சாத்தான் அவ்வளவு பயங்கரமாக தேவனுடைய பிள்ளைகளை அழிக்க வேண்டும் என்று இருக்கிறார். இன்றைக்கு இந்துக்களாக இருக்கட்டும், மகமதியர்களாக இருக்கட்டும், இந்த உலகத்தின் யாராக இருந்தாலும் சரி, நாம் சாப்பிடுகிற ஆகாரம் ஒவ்வொன்றிலும், அந்த ஒவ்வொரு அரிசி பருக்கையிலும் கல்வாரி சிலுவை அங்கே தீட்டப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பொறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கல்வாரி சிலுவையினால்தான் இந்த உலகம் இவ்வளவு காலமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நாம் இவ்வளவு காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் இவ்வளவு காலமாக இந்த உலகத்திலே நாம் இருக்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த கல்வாரி சிலுவை மாத்திரம் இல்லாவிட்டால் இந்த மனித இனம் எப்பொழுதோ செத்து போயிருக்கும், நசித்து போயிருக்கும். சாத்தான் எல்லாரையும் கொண்டிருப்பார். இன்றைக்கு மக்கள் உணவில்லாதபடி, உடையில்லாதபடி பயங்கரமாக கஷ்டப்படும்படி வைத்திருப்பான். இதை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்தின் மக்கள் உணர வேண்டும். அப்படியானால் ஆவியானவர் தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே போராடி கொண்டிருக்கிறார். திருமறை நமக்கு என்ன சொல்கிறது என்று சொன்னால், பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார் ஆவியானவர். திருமறை நமக்கு என்ன சொல்கிறது என்று சொன்னால், இந்த பாவத்தை குறித்த அறிவு நியாயப்பிரமாணத்தினாலே வருகிறது என்று வேதம் நமக்கு சொல்கிறது. ரோமர் எழுதின நிருபம் 3:20 இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால்.
இப்ப 1 யோவான் 3:4 நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். அப்படியானால் பாவத்தை அறிகிற அறிவு நமக்கு 10 கற்பனையின் மூலமாக வருகிறது. இந்த 10 கற்பனை நமக்கு எது பாவம் என்று சுட்டி காட்டுகிறது. ஆனால் நமக்கு பாவத்தை பற்றிய அறிவு அந்த 10 கற்பனையினாலே வருகிறது. ஆனால் அறிவிருந்து போதலையே. கல்லு குடிக்க கூடாது என்று அறிவு இருக்கிறது ஜனங்களுக்கு, அது குடிக்கிறது நல்லதல்ல என்று தெரிகிறது, ஆனாலும் குடிக்கிறார்கள். அறிவிருந்தும் உணர்வில்லையே. மக்களுடைய உள்ளத்தில் அந்த மக்கள் உணர்வ வேண்டுமே, உள்ளத்திலே உணர்ந்து செயல்பட வேண்டுமே, உணர்வில்லை. ஆகவே கற்பனை நமக்கு அறிவை கொடுக்கிறது, ஆனால் பரிசுத்த ஆவியானவரோ நமக்கு உணர்வை கொடுக்கிறார். ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே வல்லமையாக போராடி அந்த பாவத்தை பற்றின ஒரு உணர்வை தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிறார். சரி, அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, திருமறை என்ன சொல்கிறது என்றால், அந்த காலத்திலே நோவாவின் காலத்திலே இந்த உலகம் பிரளயத்தினாலே அழியப் போகிறது என்று அங்கு நோவா பிரசங்கம் பண்ணின போது 2 பேதுரு புத்தகத்திலே வாசிப்பீர்களானால், பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நோவா வல்லமையாக பிரசங்கம் செய்தார். அந்த பிரசங்கம் மக்களுடைய உள்ளத்தை தொட்டது, மக்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் பாய்ந்தது. ஆவியானவர் அந்த மக்களுடைய உள்ளத்தில் போராடினார், வல்லமையாக போராடினார். அதை குறித்து பேசும்போது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தில் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 6:3 அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கு மனுஷனோடைய போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே. அப்படியானால் இங்கு வேத வசனம் என்ன சொல்கிறது? அந்த காலத்தில் வாழ்கிற மக்களுடைய உள்ளத்திலே ஆவியானவர் வல்லமையாக போராடினார். நோவா சொல்லுகிற வசனம் உண்மைதான், அவர் சொல்வது சத்தியம்தான். அவருடைய சொல்ல கீழ்ப்படிந்து, மகனே மகளே நீ அந்த பேழைகள் போ, இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு இந்த சத்தியத்தை விசுவாசி. ஆனால் நடந்தது என்ன? அவ்வளவு வல்லமையாக தேவனுடைய ஆவியானவர் அவருடைய உள்ளத்திலே போராடின போதும், கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். அதே போலவே இந்த காலத்திலே இந்த வேத வசனங்களை எடுத்து சொல்லும் போது ஆவியானவர் வேத வசனங்களின் மூலமாக பேசுகிறார். மகனே மகளே என்று அவர் நேரடியாக பேசுகிறதில்லை. அப்படி நேரடியாக பேசுகிறது அது ரொம்ப ரேர். ஆண்டவர் மனிதனோடு பேசுகிற அளவுக்கு மனிதர்கள் பரிசுத்தவான்கள் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்தை இந்த உலகத்தில் நாம் பார்ப்பது அரிது. ஆனா இன்னைக்கு எல்லாரும் வந்து கடவுள் என்னோட பேசிட்டாருன்னு சொல்றாங்க. அன்புள்ள கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களிலே அங்கு பேசுகிறார். அப்படி ஆவியானவர் பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறார். அந்த பாவம் என்பது இன்னது என்று சொல்லி, நீ செய்தது பாவம் என்று சொல்கிறார். அப்படி சொல்லும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆவியானவருடைய வாக்குறுதியை இந்த வேத வசனத்திலே இருந்து சொல்லும் போது, இந்த வேத புத்தகம் ஆவியானவரால் எழுதப்பட்டது. இந்த வேத புத்தகத்தினுடைய குரல் ஆவியானவருடைய குரல். இந்த வேத புத்தகத்தினுடைய காரியங்கள் பிரகாசம், ஆவியானவருடைய பிரகாசம். ஆகவே இந்த வேத புத்தகத்தை வாசிக்கும் போது ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார், கடவுள் நம்மோடு பேசுகிறார். அப்ப ஆவியானவர் நம்முடைய பேசும்போது என்ன செய்கிறது? இந்த புத்தகத்திலே ஆண்டவர் சொல்லுகிற வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனத்தின்படி நடக்க தூண்டுகிறது, அந்த கற்பனையின்படி நடக்க நமக்கு சொல்லுகிறது. அப்படி ஒரு வேளை ஆண்டவருடைய வசனத்தின்படி நடக்காவிட்டால், அந்த கற்பனையின்படி நடக்காவிட்டால், ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே போராடுகிறார். மகனே மகளே, இது வேத சத்தியம், இது கடவுளுடைய வார்த்தை. ஆகவே நீ இதை கேள், இதை உணர்வு, இது செவி கொடு, அதன்படி செய். ஆவியானவர் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளங்களிலும் போராடி கொண்டிருக்கிறார், சத்தியத்துக்காக போராடி கொண்டிருக்கிறார். நம்முடைய உள்ளங்களில் பெரும் போராடி கொண்டிருக்கிறார். அப்படி போராடி கொண்டிருக்கும் போது அந்த நோவாவினுடைய காலத்திலே மக்கள் செய்த மாதிரி அந்த போராட்டத்தை நீங்கள் அசட்டி செய்து விட்டால், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் சாவான பாவத்தை செய்தவர்கள் ஆவோம். இன்றைக்கு ரட்சிப்பு எப்படி வருகிறது தெரியுமா உங்களுக்கு? ஒவ்வொரு மகனும் எப்படி ரட்சிக்கப்படுகிறார்கள்? முதலாவதாக ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே பேசி நீ பாவி என்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கிறார், ஒரு உணர்வை கொடுக்கிறார். பாவி என்ற எண்ணத்தை அறிந்தவுடனே ஆண்டவரே, பாவத்தை தீர்க்கிற ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்தில் போகிறோம், இயேசு கிறிஸ்துவிடத்தில் போகிறோம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்கிறோம். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு திரும்ப வந்து இந்த வேதத்தின்படி நடக்க ஆவியானவர் ஒத்தாசை செய்கிறார். வேதவசனை கவனிக்க சொல்கிறார்.
இதுதான் ஆண்டவருடைய வசனம், இதுதான் ஆண்டவருடைய சட்டம். தேவனுடைய ராஜ்யம் போவதற்கு ஆண்டவர் அந்த ஆவியானவர் நம்மை இப்ப ரட்சிப்புக்கென்று முத்திரிக்கிறார். உங்களுக்கு புரியுதுங்களா? மனம் திரும்புதலையும் அவர்தான் கொடுக்கிறார், குணப்படுதலையும் அவர்தான் கொடுக்கிறார், அந்த ஆவிக்குரிய ஜீவியத்திலே நடப்பதற்கு வல்லமைகளையும் அவர்தான் கொடுக்கிறார், நம்முடைய ஜீவியங்களிலே கனிகளையும் அவர்தான் கொடுக்கிறார், நம்மை ரட்சிப்பின் பாதையிலே அவர்தான் நடத்துகிறார், பரலோகத்திற்கென்று நம்மை அவர்தான் முத்திரிக்கிறார். புரியுதுங்களா? அப்படியானால் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு அந்த ரட்சிப்பின் திட்டத்தில் ஆவியானவர் எல்லா விதமான கிரியைகளையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஆவியானவரை நாம் அசட்டை செய்து விட்டோமானால், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நமக்காக நம்முடைய பிரதிநிதியாக இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவினுடைய அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக நமக்காக பரிந்து மன்றாடி கொண்டிருக்கிறார். நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் எடுத்து ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து நமக்கு பதில் கொடுத்து கொண்டு நம்முடைய பாவ மன்னிப்புக்காக அவர் மன்றாடி, நமக்காக மன்றாடி, நம்முடைய பிரதிநிதியாக நமக்காக மன்றாடி கொண்டிருக்கிறார், நம்முடைய ரட்சிப்புக்காக. அதே சமயத்தில் பிதாவின் பிரதிநிதியாக ஆண்டவருடைய பிரதிநிதியாகிய பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திலே வந்து நம்முடைய உள்ளங்களிலே ஆண்டவருக்காக மன்றாடி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய பிரதிநிதி அவர். நம்முடைய ஆண்டவர் மனுஷனாக இருந்து இப்போ மனுஷ ரூபத்திலே அங்கிருந்து நமக்காக மன்றாடி கொண்டிருக்கிறார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் மனுஷன் அல்ல, அவர் கடவுள், அவர் தேவன். பேதுருவிடத்தில் ஆண்டவர் சொன்னார், அனனியா சப்பீராள் இடத்திலே, நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்திலே பொய் சொன்னாய், பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பொய் சொல்லும்படி உன் மனதை ஏவினவன் யார்? நீ மனிதன் இடத்தில் அல்ல, ஆவியான தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவனாக இருந்து நம்மோடு போராடி கொண்டிருக்கிறார். அதனால பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தாதீங்க, பரிசுத்த ஆவியை குற்றப்படுத்தாதீங்க. ஆவியானவர் தேவனாக இருக்கிறபடினாலே நாம் பயந்து அந்த பாவ மன்னிப்பையும் நாம் வாங்கி கொண்டு அவருடைய வசனத்தின்படி அவருடைய சட்டத்தின்படி நாம் பயந்து அவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அந்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே போகும்போது ஆவி அல்ல, ஆவியானவர், அவர் ஒரு கடவுள் சொரூபம் உள்ளவர். அவர் நம்முடைய உள்ளத்திலே வல்லமையாக கிரியை செய்யும் போது அப்பாலே போய் என்று சொல்லிவிட்டு அவரை நீங்கள் விசனப்படுத்தி விட்டார், அவர் அப்புறம் போய் விடுவார். அப்புறம் பாவ உணர்வு கிடையாது, பாவ மன்னிப்பு கிடையாது, அந்த ரட்சிப்பின் வழியிலே நமக்கு வல்லமை கிடையாது, ரட்சிப்பின் கனிகளை நாம் கொடுக்க முடியாது, ஒன்றுமே முடியாது. ஆவியானவரை நாம் விசனப்படுத்தி விரட்டி விட்டார். அவர் கிரியை செய்யும் போது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த கிரியிலே இருந்து நாம் அவருடைய சொல்லுக்கு செவி கொடுக்காவிட்டால் எவ்வளவு நாளைக்கு போராடி கொண்டிருப்பார், எவ்வளவு காலத்துக்கு போராடி கொண்டிருப்பார். ஒரு காலம் வரும், அப்பொழுது ஆவியானவர் துக்கப்பட்டு இந்த மனிதனோடு போராடி போராடி பிரயோஜனம் இல்லை, பயன் இல்லை, அவர் நம்மை விட்டு போய் விடுவார். அப்புறம் மனம் திரும்புதல் இருக்காது, குணப்படுதல் இருக்காது. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நான் வாசிக்கிறேன். எபேசியர் 4 அதிகாரம் 30வது வசனத்திலே வாசிக்கிறேன். எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். துக்கப்படுத்தினா அவர் போயிடுவார். அவர் நம்மை விட்டு போய்விட்டால் அப்புறம் நமக்கு இந்த ரட்சிப்பின் திட்டத்தில் எந்த விதமான காரியம் இருக்காது. அவர் டோர் இஸ் கம்ப்ளீட்லி க்ளோஸ்ட். அவர் சாப்டர் ஃபார் சால்வேஷன் இஸ் கம்ப்ளீட்லி க்ளோஸ்ட். அப்புறம் பாவ மன்னிப்பு நமக்கு எங்கே கிடைக்கும்? சாவான பாவத்தை நாம் செய்தவர்களாக ஆகும். இதை திருமறை நமக்கு விசேஷ விதமாக நமக்கு சொல்லுகிறது. எபிரேயர் 10 அதிகாரம் 26வது 27வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 26, 27 வாசிக்கிறோம். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாயிருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்ற பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே இருக்கும். அப்படியானால் இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், அதை மீறி நாம் பாவம் செய்தோமானால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேற பலி இல்லை. எந்த பலினாலும் அதை நாம் என்ன செய்ய முடியாது, அதை நிராகரிக்க முடியாது. நியாய தீர்ப்பு வரும் என்ற பயம். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த சத்திய வசனத்தை ஒவ்வொரு நாளும் கேட்கும் போது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தில் பேசலையா?
ஆவியானவர் உங்களுடைய இருதயத்திலே கிரியை செய்யலையா? ஆவியானவருடைய உள்ளத்திலே போராடி கொண்டிருக்கிறாரே, இது சத்தியம், இது உண்மை, இது வேத வாக்கு. எவ்வளவு அழகாக ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வேத வாக்கியம் ஒன்றுதான். ஒரே விசுவாசம், ஒரே சத்தியம், ஒரே நம்பிக்கை, ஒரே கடவுள், ஒன்றுதான். அப்படியானால் இன்றைக்கு 2000க்கு அதிகமான சபைகள் பிரிந்திருக்கின்றன. இந்த விசுவாசம் 2000 பிரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் 2000 பேரும் சொல்லுகிறது சத்தியமா அல்லது வேதம் சொல்லுகிறது சத்தியமா? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உத்தம மார்க்கம் இந்த 2000 சபைகளிலே உத்தமமான ஒரு சபை, சத்திய சபை ஒன்று இருக்கிறது. அது கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கம் ஒன்றுதான். ஆகவே அந்த ஒன்று எது என்பதை உங்களுக்கு நான் சொன்னேன். இந்த வேதத்தின்படி நடக்கிற சபை எதுவென்று சொல்லுங்க. இந்த திருச்சபையானது 1844 இருந்து இந்த உலகத்தின் மக்களுக்கு முன்பாக ஒரு சவால் விடுகிறது, ஒரு சேலஞ்ச். இங்கு பிரசங்கம் பண்ணுகிற இந்த சத்தியமானது உண்மை இல்லை, இது சத்தியம் இல்லை, இது வேதத்திற்கு புறம்பானது என்று யாராவது சொல்லுங்கள். வாங்க சொல்லுங்க. நீங்க எப்படியாவது சொல்லுவீர்களா? அப்படி யாராவது சொல்லுவீர்களா? உங்க பின்னால் நாங்க வந்துடுறோம். அசத்தியத்திலிருந்து என்ன பிரயோஜனங்க? இவ்வளவு காலம் வேதத்துக்கு போறோம், வேதத்தை படிக்கிறோம், ஜெபம் பண்றோம், ஆலயத்துக்கு போறோம், காணிக்க கொடுக்கிறோம். இவ்வளவு காலமாக நாம் செய்து வந்தும் சத்தியத்தை நாம் கடைபிடிக்காம சத்தியத்திற்கு அசத்தியத்தை நாம் கடைபிடித்து வந்தால் அதுல என்ன பிரயோஜனம்? There's no use. ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒரு சபை என்னது என்று சொன்னேன், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற சபை. இத்தனை நாட்களாக பிரசங்கம் பண்ணி ஒவ்வொரு டாபிக்ல பிரசங்கம் பண்ணி கொண்டு வேத வசனங்களை நான் சொல்லும் போது இது வேத வாக்கியங்களும் உண்மை என்று உங்களுக்கு புரிந்திருக்கிறது அல்லவா, தெரிந்திருக்கிறது அல்லவா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எந்த சபையை வேண்டும் என்றாலும் இருந்து கொண்டு நம்ம பரலோகத்துக்கு போகாதுன்னு கருத்து தயவுசெய்து நினைக்காதீங்க. அதை மறந்துடுங்க. நீ பஸ் ஸ்டாண்டுக்கு போனா 40 பஸ் நிற்கிது, எந்த பஸ்லயாவது உட்காந்துட்டு மெட்ராஸ் போகலான்னு நினைக்காதீங்க. அதனால இந்த திருச்சபைகளில் இருக்கிற சபைகளில எது உண்மையான சபைன்னு பார்த்து அதுல நம்ம இருக்கணும், அந்த சத்தியத்தை நம்ம கடைப்பிடிக்கணும், அதுல நம்ம பங்கெடுக்கணும். அப்பதான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். இது உங்களுக்கு தெரியுது. அதை நான் விளக்கமாக உங்களுக்கு சொன்னேன். அப்ப இத்தனை நாட்களாக 10 கற்பனைகளை குறித்தும், ஓய்வு நாளை குறித்தும், காணிக்கைகளை குறித்தும், தசமபாகங்களை குறித்தும், நம்முடைய உடம்பு தேவனுடைய ஆலயம் என்பதை குறித்தும், ஆண்டவர் வரும்போதுதான் பரலோகத்துக்கு போறோம், அது வரைக்கும் நம்ம பரலோகத்துக்கு போறதில்லை என்பதை குறித்தும், அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்தும் எவ்வளவோ சத்தியங்களை, உங்களுக்கு ஆழமான சத்தியங்களை எடுத்து நான் சொன்னேன். இதெல்லாம் வேத சத்தியங்கள். ஆண்டவர் அப்பொழுது சொல்லும் போதெல்லாம் ஆவியானவர் உங்களுடைய இருதயத்திலே பேசலையா? எத்தனையோ பேர்கிட்ட சொன்னீங்க, ஐயா ஆவியானவர் எங்களுடைய இதயத்துல பேசுறாரு, நீங்க சொல்லுகிற வசனங்களை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படியே இந்த சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் போது நமக்கு இஷ்டமான சத்தியங்களை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷம், நமக்கு முரண்பாடான சத்தியங்களை கேட்கும் போது நமக்கு ரொம்ப வருத்தமாயிருது. சரி ஒரு மூடி பிரசங்கர் சமயத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரு. கஷ்டப்பட்டு ராப்பகலாக உழைத்து சம்பாதியுங்கள், எவ்வளவு சம்பாதிக்கணுமோ சம்பாதிங்க. அங்க ஒரு பிசினஸ் மேன் ஒருத்தர் இருந்தார், ஒரு வியாபாரி. ரொம்ப சந்தோஷம், மூடி பிரசங்கர் எவ்வளவு அழகா பிரசங்கம் பண்றாரு, சம்பாதிங்க, நிறைய பணத்தை சம்பாதிங்க, சேருங்க. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி நிமிர்ந்து உட்கார்ந்து கேட்டார். அவர் சொன்னாரு, அந்த சம்பாதிக்கிற பணத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க மீதி பேங்க்ல போட முடியுமோ செலவை குறைச்சிட்டு பேங்க்ல நிறைய போட முடியுமோ போடுங்க. அந்த வியாபாரிக்கு இன்னும் சந்தோஷம். பார்த்தீங்களா எவ்வளவு நல்லா பிரசவம் பண்றாரு. செலவை கஞ்சி கட்டிச்சுட்டு கந்தையை கட்டிட்டு பேங்க்ல பணத்தை நிறைய போட சொல்றாரு. அந்த வியாபாரிக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு பிரசங்கத்தை நான் கேட்டதில்லையேன்னு ஆச்சரியப்பட்டு இன்னும் நன்றாக நிமிர்ந்து உட்கார்ந்து கேட்டாரு. 3வது பீடி சொன்னாரு, சரி நீங்க சேர்த்த பணத்துல எவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருக்கீங்களோ அந்த பணத்துல இருந்து எவ்வளவு கடவுளுடைய ஊழியத்தை கொடுக்குறீங்களோ கொடுங்க. சரி கெடுத்து விட்டாரு பிரசங்கத்தை. இவ்வளவு நல்லா பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தவர் கடைசியில குட்டிச்சவராக்கிட்டாரு அந்த பிரசங்கத்தை. கொடுங்களா? என்னத்துக்கு கொடுக்கணும்? மாறுபாடாக நம்முடைய உள்ளத்துக்கு மாறுபாடான உபதேசங்கள் வரும்போது, நமக்கு வேற்றுமையான உபதேசங்களாக வரும்போது அது நமக்கு பிரியமில்லை. ஆனா நமக்கு பிரியமில்லை, சரிதான். ஆனால் ஆவியானவர் உங்களுடைய உள்ளத்துல பேசுகிறது இல்லையா? இது சத்தியம், இந்த சத்தியத்தை நம்ம கடைப்பிடிக்கணும்.
இது ஞானஸ்நானம் எடுக்கணும், ஓய்வு நாளா ஆசரிக்கணும். இது நம்முடைய தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை நம்ம தீட்டுப்படுத்தக்கூடாது, இதை நம்ம சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் நம்ம வசனங்களை கேட்கும்போது ஆண்டவர் ஆவியானவர் நம்மோட பேசலையா? சத்தியத்தை அறிகிற அறிவை அறிந்த பின்பு அதற்கு நாம் செவி கொடுக்காவிட்டால், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் அந்த மன்னிக்கப்படாத பாவத்தை, இந்த சாவான பாவம் என்று மரணத்திற்கு ஏதுவான பாவம், அதை நாம் செய்துவிட்டோம் என்று ஆண்டவர் விசேஷ விதமாக அங்கு சொல்லுகிறார். வேத புத்தகத்தில் நாம் வாசிக்கும் போது பார்வோனை பற்றி அங்கு யாத்திரையாமத்திலே வாசிக்கிறோம். மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பிவிட ஐயா என்று அந்த பார்வோனுக்கு முன்பாக அவர்கள் நின்று பேசின போது, அந்த பார்வோன் மோசேயின் இடத்திலே வழக்காடினான். மோசே 10 வாதிகளை அந்த ஜனங்கள் மத்தியிலே கொண்டு வந்தான். 2-3 வாதிகளை அந்த மந்திரவாதிகளும் டூப்ளிகேட் பண்ணினார்கள். அப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க, இது கர்த்தருடைய விரல் ஐயா, இது மனிதர் அல்ல, இது தெய்வத்தினுடைய விரல், தெய்வத்தினுடைய மக்கள், தெய்வம் சொல்லுகிறது என்று விலகிவிட்டார்கள். சரி, தெய்வத்தினுடைய காரியம், தெய்வத்தினுடைய விரல் என்று பார்வோனுக்கு நன்றாக தெரிந்தது. என்றாலும் வேதத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம்? யாத்திரையாகும் 7ஆம் அதிகாரத்திலே 22வது வசனம், பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவி கொடாமல் போன. திருமறையிலே வாசித்து கொண்டே நீங்கள் போகலாம் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே. எத்தனை வசனங்கள்! அடுத்த அதிகாரம் 8:19 பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. 32வது வசனம், இந்த முறையும் தன் இருதயத்தை கடினப்படுத்தி ஜனங்களை போக விடாதிருந்தார். அப்படியே சொல்லிட்டே போகுது. ஆண்டவருடைய விரல், இது தெய்வத்தினுடைய ஜனம். ஆண்டவர் கேட்கிற ஒரு ரிக்வெஸ்ட் இது. ஆகவே உன் ஜனங்களை போக விடு. ஆவியானவருடைய உள்ளத்திலே வல்லமையாக கிரியை செய்தார். போக விடு, அந்த ஜனங்களில் ஆண்டவருடைய காரியத்தை செய்வதற்காக போக விடு. ஆனா அந்த ஆவியானவர் போராடும் போது அவன் என்ன செய்யல? கடினப்படுத்தினான். அதை ஏற்றுக்கொள்ளல. ஏன் கடினப்படுத்தினான்? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அதிகாரம், வல்லமை. நான் ஒரு பெரிய ராஜா அல்லவா, எப்படிப்பட்ட மகத்துவம் மாட்சிமையும் என்னுடையதாக இருக்கிறது. இந்த பரதேசிகளுக்கு நான் போய் கீழ்ப்படுகிறதா? அவங்க சொல்றதை கேட்கிறதா? நான் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறவன். தன்னுடைய வல்லமையை நினைத்தான், தன்னுடைய அதிகாரத்தை நினைத்தான். நான் முடிசூடின மன்னன். ஒன்றுமே தெரியாத இந்த பரதேசி பயல் மோசேக்கும் ஆரோனுக்கும் நான் தலைவனுங்கிறதா? இன்றைக்கு ஆவியானவர் மக்களுடைய உள்ளத்திலே பேசும்போது, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சிலர் என்ன நினைக்கிறாங்க? நான் எவ்வளவு பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறேன், நான் ஒரு பெரிய அதிகாரி, நான் ஒரு பெரிய டாக்டர், என்னால இந்த கூட்டத்துக்கு வர முடியாது, என்னுடைய வேலையை நான் செய்து கொண்டிருக்கணும், வசனத்தை கேட்பதற்கு எனக்கு நேரம் இல்லை. அதிகாரம், பணம், செல்வம், பெரிய வியாபாரம், இதையெல்லாம் விட்டு போட்டு சும்மா என்னமோ அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க, கத்திட்டு இருக்கிறாங்க. அதை போய் கேட்போமா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அதிகாரமும் மானவமும் செல்வமும் பெரிய வேலைகளும் இந்த உலகத்தின் செல்வாக்குகளும் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய வசனத்தை கேட்காமல் கடினப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நமக்கு ஒன்றும் தெரியல. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் பரதேசிகளாக இருந்தாலும் தாழ்வானவர்களாக இருந்தாலும் ஆண்டவருடைய பாதத்திலே நான் வரும்போது அவருடைய சிங்காசனத்திலே நம்ம உட்கார வைக்க போகிறார். நமக்கு விசேஷமான கிரீடத்தை சூட போகிறார். அநேக குலங்களை அரசாளுகிற ஆட்சியை நம்ம கொடுக்க போகிறார். இது என்ன? தங்கம் உங்களுடைய காலடியிலே கிடக்கும், நவரத்தின கற்கள் உங்களுடைய கையடியிலே கிடக்கும். நீங்கள் மிதிப்பதெல்லாம் விலை உயர்ந்த கற்கள். அதை தேட வேண்டியதில்லை, அதை நீங்க வாங்க வேண்டியதில்லை. சந்தோஷமும் சமாதானமும் இன்பமும் மகிழ்ச்சியும் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை ஆண்டவர் கொடுக்கிறாரு. அதோட இந்த உலகத்தின் ஐஸ்வர்யம், செல்வம், செல்வாக்கு, அதிகாரம், வல்லமைகள் என்னத்துக்கு? If you compare all these things with heaven, is nothing, is zero. அதிகாரம் நம்முடைய கண்ணை மறைக்கிறதா? உத்தியோகம் நம்முடைய கண்களை மறைக்கிறதா? செல்வாக்கு நம்முடைய கண்களை மறைக்கிறதா? ஆண்டவருடைய வசனங்கள், ஆவியானவர் நம்மிடத்திலே போராடும் போது அந்த ஆவியானவருக்கு அங்கே இடம் இல்லையா? அவரை அல்லல் தட்டுகிறோமா? நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறோம் பார்வோனை போல.
திருமறை இன்னொரு பெரிய அரசனை பற்றி பேசுகிறது. தானியேல் 4ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறீங்க. சொல்லுவதற்கு வாசிப்பு எனக்கு நேரம் இல்லை. தானியேல் 3:4 வாசிக்கிறோம். நேபுகாத்நேச்சார் அந்த பார்வோன் மன்னனை போலவே ஒரு பெரிய மன்னன், பாபிலோன் சாம்ராஜ்யத்தை அரசாண்டவன். தேவனுடைய வார்த்தை தானியேல் மூலமாக அவனுக்கு வந்தது. முதல்ல அவன் அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளல. ஆனாலும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நல்ல உள்ளம் படைத்த மனிதன், சிங்கத்தை போல ஒரு ராஜ்யம், அதற்கு மனித இருதயம் கொடுக்கப்பட்டது என்று வேத வாக்கியம் சொல்கிறது. ஆகவே அவன் மனம் திரும்பினான், குணப்பட்டான், அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். இந்த ஆண்டவரை போல யாரும் இல்லை, இவர்தான் உண்மையான தெய்வம் என்று அறிக்கை செய்தான். போய் வாசித்து பாருங்க, தானியேல் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில். ஆவியானவர் அந்த பெரிய அரசனடி உள்ளத்தில் வேலை செய்த போது, கிரியை செய்த போது அவன் மனம் திருப்பிதான், குணப்பட்டான், தெய்வத்தை தெய்வமாக ஏற்றுக்கொண்டான். வித்தியாசத்தை பார்த்தீங்களா? அதிகாரமும் ஆணவமும் செல்வாக்கும் செல்வ திரட்சியும் இவைகளெல்லாம் அவனுக்கு ஒரு இடையூறாக இல்லை. அவைகளை எல்லாவற்றிலும் விட ஆவியானவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தான் என்று வேதம் சொல்கிறது. நோவாவின் காலத்திலே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அங்கு 220 வருஷம் பிரசங்கம் பண்ணினார் நோவா. ஆவியானவர் வல்லமையாக போராடினார் மக்களுடைய உள்ளத்திலிருந்து வேதம் சொல்லுது. ஜலப்பிரளயம் வரப்போகிறது, தப்பித்துக் கொள்ளுங்கள், அழிவுக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள். அந்த மக்களுடைய உள்ளத்தில் ஆவியானவர் வல்லமையாக போராடினார். ஆனால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஏன் அந்த மக்கள் வரல தெரியுங்களா? அந்த ஆவியானவர் போராடியும் இது உண்மை, இது சத்தியம் என்பதை அறிந்தும் ஏன் வரல தெரியுங்களா? திருமலை இதை பற்றி விசேஷமாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஆபத்து, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்களும் நானும் போவது பிசாசுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத ஒரு காரியம். என்னவோ உலகத்தில் என்ன வேணாலும் செய்யட்டும், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு மாத்திரம் நீங்க போகக்கூடாது. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போறியா? வேண்டாம். உனக்கு செல்வம் வேணுமா தர்றேன், உனக்கு கார் வேணுமா தர்றேன், பெரிய பங்களா வேணுமா தர்றேன். ஆண்டவரிடத்தில் அவன் சொன்னான், இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் எல்லா மகிமை மாட்சிமை எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு காட்டி, மகனே இந்த உலகம் தானே உனக்கு வேணும், எடுத்துக்க, இந்த உலகத்தை எடுத்துக்க, கல்வாரி சிலுவை அதெல்லாம் என்னத்துக்கு, நீ என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டாயானால் இந்த உலகம் இதனுடைய மாட்சிமையும் இதன் மகிமையும் இதனுடைய செல்வத்தையும் இந்த அதிகாரத்தையும் எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து விடுகிறேன். அப்படித்தானே இன்னைக்கு செல்வத்தை கண்டு, உத்தியோகத்தை கண்டு, பணத்தை கண்டு, அதிகாரத்தை கண்டு இன்னைக்கு ஆண்டவரை மறுதலித்து போய் விடுகிறார்களே மக்கள். தேவாவியானவர் பேசும்போது அதை அழல் தட்டி விடுகிறார்களே மக்கள். இந்த நோவாவினுடைய காலத்துல என்ன, 2 பேரு 2ஆம் அதிகாரத்துல சொல்லிட்டார். அவர் நோவாவினுடைய காலத்துல மாத்திரம் இல்ல, தேவதூதர்கள் பாவம் செய்தார்கள் ஏன், அங்கே நோவாவினுடைய காலத்துல பாவம் செய்தார்கள் ஏன், சோதாம் குமாரா பட்டணத்திலே பாவம் செய்தார்கள் ஏன், இது எல்லாம் பற்றி பேசும்போது ஏன் அழிந்தார்கள், ஏன் நோவாவுடைய காலத்தில் அழிந்தார்கள், காரணம் என்னன்னா அந்த முதல் வசனத்திலே சொல்லிட்டார். 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே, கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக் கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அப்படியானால் ஏன் என்ற கேள்விக்கு ஆண்டவர் ஒரே வார்த்தையில் சொல்லி போட்டார், கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசி. இன்றைக்கு சத்தியத்தை அறிந்து உணர்ந்த மக்கள் சரி இந்த சத்தியத்தை செய்யணும் என்று நினைக்கும் போது நிறைய பேர் ஐயோ அவங்க வேதத்தை புரட்டுறாங்க, அவங்க சொல்றத கேட்காதீங்க, அவங்க இப்படிப்பட்டவங்க, அவங்க அப்படிப்பட்டவங்க. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால அநேக தேவனுடைய பிள்ளைகள் உள்ளத்திலே ஆவியானவர் பேசும்போது நான் ஒன்னு சொல்ற கேளுங்க. இங்கிருந்து இந்த வேத வசனத்தை எடுத்து நான் பேசும்போது நான் அல்ல, ஆவியானவர் பேசுகிறார் என்பதை நீங்கள் உணர வேண்டும். நான் இந்த பிரசங்கத்துக்கு வருவதற்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அழுது, ஆண்டவரே நீர் பேசணும், ஆண்டவரே நீர் பேசணும், இது என்னுடைய சத்தமாக இல்லை, நீர் பேசணும்னு சொல்லி இரவு பகலாக ஆண்டவரிடத்திலே கெஞ்சி கேட்டு நான் இங்க நின்று பேசுறேன். இங்கு நின்று பேசும்போது என்னுடைய வாய்ஸ், என்னுடைய குரல் என்னுடைய குரல் அல்ல, ஆவியானவர் பேசுகிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் சொல்ல வேண்டியதில்லை, நான் பேசக்கூடாது, ஆவியானவர் பேச வேண்டும். அந்த சத்தியத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்களுடைய உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரியவில்லையா? உங்களுடைய உள்ளங்கள் அசைவாடலையா? அப்படி உள்ளங்கள் அசைவாடி சரி இதை நாம் செய்ய வேண்டும்
என்று நினைக்கிற நேரத்தில் யாராவது வந்து இல்லை, அது அவங்க அப்படி இப்படி அது வேதத்தை புரட்டுறாங்க, அப்படி செய்கிறாங்க, இப்படி செய்கிறாங்க, உங்களை வந்து உங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க, ஏன் அவங்க எங்ககிட்ட வந்து சொல்லக்கூடாது? அந்த நோபாவினுடைய காலத்தில் அந்த உலகத்தினர் அத்தனை பேரும் அழிந்தது காரணம் கள்ள போதகர்கள். சோதாகுமாரா பட்டணத்தின் காலத்திலே அந்த லட்சக்கணக்கான மக்கள் அழிந்தது யார்? கள்ள போதகர்கள். பரலோகத்திலே அந்த தேவ தூதர்கள் 1/3 கெட்டு போய் கீழே விழுந்தார்களே, காரணம் என்ன? கள்ள போதகர்கள். இன்றைக்கு உங்களுடைய ஜீவியத்தையும் ஆண்டவர்களுடைய சொல்லுக்கும் சத்தியத்துக்கும் பணிந்து தேவனுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்திற்கு போகாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறவர்கள் கள்ள போதகர்கள், வேத வசனத்துக்கு விரோதமாக பேசுகிறவர்கள் எல்லாரும் கள்ள போதகர்கள் தான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அப்படித்தான் அந்த நோவாவின் காலத்திலே நடந்தது. கள்ள போதகர்கள். அதனால என்ன ஆயிற்று? 8 பேர் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டார்கள். திருமறையிலே ஒன்று சொல்லுகிறது, அது இன்னொரு நாளைக்கு நான் வாசிக்கிறேன். இப்படியெல்லாம் ஜனங்களை ரட்சிப்பின் பாதையில இருந்து தடுத்து, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ரட்சிப்பின் பாதையிலிருந்து தடுத்து அழிவை வரவழைக்கிறார்களே, அந்த போதகர்களுக்கு வேதத்தில் பயங்கரமான சாபம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பயங்கரமான சாபம். அதெல்லாம் ஒருவேளை அவங்களுக்கு தெரியாது. இன்னொரு நாளைக்கு நான் அதை பற்றி சொல்றேன். ஆனால் அந்த நோவாவினுடைய ஜனங்கள், ஆவியானவர் அங்கு போராடி அவங்க கேட்கல, தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். உங்களுக்கு தெரியும் என்ன நடந்தது என்று தெரியும். அந்த நோவாவினுடைய காலத்தை ஆண்டவர் மனுஷகுமாரனுடைய காலத்திலும் இப்படியே நடக்கும்னு சொல்லிட்டாரு லூக்கா 17ஆம் அதிகாரத்தில். அதை நமக்கு உதாரணமாக வைத்து போனார், ஒரு முன்மாதிரியாக வைத்து போயிருக்கிறார். இந்த காலத்திலும் அப்படித்தான் நடக்கும். சத்திய வசனத்தை கேட்டு ஆவியானவர் போராடும் போது ஜனங்கள் அதை அப்புறம் தட்டிடுவாங்க, அல்லல் படுத்திடுவாங்க. ஆவியானவர் விசனப்படுத்துவாங்க, அவர் போய் விடுவார். அப்புறம் அவர் லைஃப் இஸ் சீல்டு. நம்முடைய வாழ்க்கை அவ்வளவுதான். உங்களுக்கு புரியுதுங்களா? அப்புறம் நம்முடைய வாழ்க்கை என்னவாக மாறும் என்று வேதம் சொல்லுகிறது. அதையும் நான் வாசிக்கிறேன். இந்த சத்தியத்தை சத்திய வசனமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அப்புறம் நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்வோம் என்பதையும் ஆண்டவர் அங்கு சொல்லிவிடுகிறார். 2 தெசலோனிக்கேயர் 2:10 வாசிக்கிறேன். கெட்டு போகிறவர்களுக்கு உங்களே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். சத்தியத்தை நீங்க விசுவாசிக்கல, ஆண்டவர் சொல்லும் போது நீங்க நம்பல, பொய்யை விசுவாசிக்கும்படியான பெரிய வஞ்சகத்தை மக்களுக்குள்ளாக அனுப்புவார். அப்ப சத்தியத்துக்கு பதிலாக பொய்யை விசுவாசிச்சுட்டு அந்த பொய்யை பின்பற்றிட்டு அப்புறம் அதனுடைய முடிவு என்ன? அழிவு. அப்படிதான் ஆண்டவர் செய்வாருன்னு சொல்றாரு. ஆண்டவர் ஆவியானவர் போராடி போராடி பார்ப்பாரு. நம்ம அல்லல் தட்டிட்டே இருக்கிறோம். அல்லல் தட்டிட்டே இருக்கும்போது முடிவு என்ன? முடிவு என்ன? ஆவியானவர் விசனத்தோடு போய்விடுவார். அப்புறம் போய்விட்டால் நாம் என்ன செய்வோம் என்றால் பொய்யான காரியங்களை இதுதான் உண்மை என்று நம்பி அந்த பொய்யின் வழியிலே போய் அழிவுக்கு கேடுண்டாக போய்விடுவோம் என்று திருமறை நமக்கு அங்கே சொல்கிறது. யூதர்கள் அப்படித்தான் பண்ணினாங்க. ஆண்டவர் அந்த யூத ஜனங்களுக்கு 70 வாரத்தை குறித்தார். தானியேல் 8ஆம் அதிகாரத்திலே 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த 70 வாரங்களுக்குள்ளாக யூதர்களுக்கு தவணையின் காலம், தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், கடைசியில யோவான் ஸ்நானனை அனுப்பினார். அப்புறம் ஆண்டவரே வந்தார். 3 வருட காலம் என்ற யூதர்களோடு போராடினார். ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தபோது தேவாவியானவர் பெரும் வல்லமையோடு கிரியை செய்தார். இந்த உலகம் கண்டிராத அளவு பெரும் ஆண்டவருடைய ஆவியின் வல்லமை இயேசு கிறிஸ்துவோடு கூட வந்து உலகத்தில் கிரியை செய்தது. அந்த யூத மக்களுடைய உள்ளத்தில் புகுந்து பயங்கரமாக பலமாக கிரியை செய்தது. ஆனால் யூதர்கள் என்ன செய்தார்கள்? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த யூதர்கள் தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி தமக்கு சொந்தமானதிலே அவர் வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. குழிகளுக்கு நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. அண்ட சராசரங்களை படைத்த அந்த ஆண்டவர் தன்னுடைய மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இந்த உலகத்தில் வந்தபோது தலை சாய்க்க இட. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
உங்களுடைய உள்ளத்திலே அவர் தலை சாய்ப்பதற்கு ஒரு இடம் இருக்கிறதா? உங்களுடைய இல்லத்திலே அவர் தலை சாய்ப்பதற்கு ஒரு இடம் இருக்கிறதா? தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்வோமா? அந்த யூதருடைய சரித்திரத்தை வாசித்து பார்த்தீங்களா? ஏன் அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை தெரியுங்களா? ஆண்டுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை தெரியுங்களா? இதெல்லாம் நீங்க போய் யோசித்து பாருங்க. ஏன் என்று சொன்னால், முதல்ல சபை, அந்த எருசலேம் சபையை அவர்கள் அதிகமாக நேசித்தார்கள். 1500 வருஷ சபை, மோசே இருந்த சபை. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் இருந்த அந்த சபை, எல்லா தீர்க்கதரிசிகளும் இருந்த ஒரு சபை, ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்த சபை. இன்றைக்கு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, 2000 சொச்சம் சபைகள் இருக்கின்றன. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அதில் எல்லாம் இருக்கிறோம். இன்றைக்கு இருந்துட்டு கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்துகிறோமா, அல்லது சபையை அன்பு செலுத்துகிறோமா? அந்த யூதர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அந்த சபையைத்தான் அதிகமாக நேசித்தார்கள். தேவாலயம், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, திருமறை இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொல்லும் போது என்ன சொல்லுகிறது? ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் அவர்கள் இஸ்ரவேலரே, 4வது வசனம், புத்திர சுவீகாரமும் மகிமையும் உடன்படிக்கையும் நியாய பிரமாணமும் தேவாராதனைகளும் வாக்குத்தத்தங்களும் அவருடையவைகளே, பிதாக்கள் அவருடையவைகளே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. பார்த்தீங்களா? அந்த யூத திருச்சபையில எல்லாமே அவங்களதுதான். தீர்க்கதரிசிகள் யார்? யூதர்கள். இந்த வேதம் யாருடையது? யூதர்களுடையது. 10 கற்பனை யாருடையது? யூதர்களுடையது. ஆராதனைகள் யாருடையது? சில பேர் சொல்றாங்க இந்த சனிக்கிழமை என்பது யூதர்களுடையது. நமக்கு அது வேண்டியதில்லை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எதுதான் நம்முடையதுன்னு நினைக்கிறீங்க? இந்த வேதம் நம்முடையதா? இந்த வேதம் யூதர்களுடையது. 10 கற்பனையை கர்த்தர் உங்களுக்காக கொடுத்தாரு, யூதர்களுக்கு தான் கொடுத்தாரு. புரியுதுல்ல? அப்படியானால் இந்த பிரமாணங்கள் யாரு கொடுத்தாரு? இந்த ஆராதனைகள் யாரு கொடுத்தாரு? உடன்படிக்கை யாரு கொடுத்தாரு? எல்லா யூதர்களுக்கு தான் கொடுத்தாங்க. நமக்கு கொடுக்கல ஆண்டவர். அப்போ ஓய்வு நாள் மாத்திரம் யூதருக்குன்னா அப்புறம் இதெல்லாம் யாருது? யூதர்களுடையது. திருமறை சொல்லுகிறது, ரட்சிப்பு யூதர்கள் வழியாக நமக்கு வருகிறது. நமக்கு முன்னோடிகள் அவர்கள். அவர்களிடத்திலிருந்து தான் எல்லாம் நம்ம பெற்றுட்டோம். புரியுதுங்களா? அப்படியானால் அந்த அந்த யூதர்களை பற்றி அவ்வளவு பெரிய சபை, ஆண்டவரே உலகத்துல பிறந்தது அந்த யூத ஜாதியில தான். அவ்வளவு பெரிய அந்த சபை. ஆகவே யூதர்கள் என்ன நினைத்தார்கள்? சபைதான் அவர்களுக்கு எல்லாம், சபை பக்தி. அந்த சபையை அவர்கள் அவ்வளவாக நேசித்தார்கள். ஆண்டவரை நேசிக்கல. கடைசியிலே அந்த யூத திருச்சபை ஆண்டவரை கல்வாரி சிலுவிலே அடித்து கொலை செய்தது. அப்போஸ்தலர்களை கொலை செய்தது. தீர்க்கதரிசிகளை கொலை செய்தது. தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. தங்களுடைய இருதயத்தை அதிகமாக கடினப்படுத்தினார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவருடைய நிலைமை என்ன தெரியுங்களா? அதேதான். சபை மேலுள்ள அன்பு. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஆண்டவருடைய பக்தின்னு சொல்லாதீங்க. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கிறது என்ன தெரியுங்களா? சபை பக்தி. நான் சிஎஸ்ஐ, நான் பெந்தகோஸ்து, நான் ஜெகோவா விட்னஸஸ். அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமான நமக்கு நிச்சயமா தெரியும் 2000 சொச்சம் சபைகள் இல்லை. இந்த 2000 சொச்சம் சபைகளுக்கு ஆண்டவர் பரலோகம் வைக்கல. ஒரு சபை தான் கடவுளுடைய சபை, ஒரு சபை தான் பரலோகத்துடைய சபை. இவ்வளவு தெரிந்தாலும், இவ்வளவு நமக்கு நன்றாக புரிந்தாலும் நாங்கள் அங்கதான் இருப்போம். யூதர்கள் ஆண்டவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை அசட்டை செய்தார்கள். காரணம் சபை பக்தி. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு ஒரு சிஸ்டர் உண்டு. அவங்க பேர் ஞானம்மாள். ஹெட்மிஸ்ட்ரஸாக இருந்து அவர்கள் ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. நாங்கள்லாம் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க பிள்ளைகள் பெண்கள் ருதுவாயிட்டதுன்னா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப மாட்டாங்க. இப்போ எனக்கு 4 சகோதரிகள். 4 சகோதரிலையும் 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் வரை தான் படித்தாங்க. 3 சகோதரிகள் வீட்டில் நிறுத்திட்டாங்க. இந்த சகோதரி இது 9வது படிக்கும்போது ருதுவாயிட்டு அங்கே வீட்டில் இன்னொரு ஒரு அம்மா இருந்தாங்க ஈரோட்டில். இந்த பெண் என்ன செய்து ஒரு ராத்திரி அந்த அம்மாட்ட ஓடி போயிடுச்சு. என்ன படிக்கணும், இன்னும் படிக்கணும். சரி, அந்த அம்மாவில் இந்த பிள்ளை எடுத்து வளர்த்து எங்கள் அப்பா கிட்ட கெஞ்சி, உன் பிள்ளையை நான் படிக்க வைக்கிறையா, படிக்க வச்சுட்டு நான் கொடுத்துறேன்னு சொல்லி எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி அக்காவை படிக்க வச்சாங்க. இப்போ படித்து முடிச்சாச்சு. ஹெட்மிஸ்ட்ரஸாக இருந்து அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. இந்த சத்தியங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் கேட்டபோது, ஒரு பக்தியுள்ள பெண் அது.
இந்த சத்தியத்தை எல்லாம் கேட்டுட்டு இது உண்மைதான் என்று ஒத்துக்கொள்கிறது. இது சத்தியம்தான். அப்புறம் நீங்கள் அதை செய்ய வேண்டாமாக்கான்னு சொன்னால், தம்பி, சிஎஸ்ஐ சபை என்னை போஷித்தது, அதுதான் எனக்கு உணவு கொடுத்தது, அதுதான் எனக்கு உடை கொடுத்தது, அதுதான் எனக்கு உத்தியோகம் கொடுத்தது, அதுதான் எனக்கு வாழ்வளித்தது. அதை விட்டுட்டு நான் எப்படி வர்றது? சபை பக்தி. அப்போ கடவுள் வாழ்வு கொடுக்கலையா உங்களுக்கு அக்கா? சிஎஸ்ஐ சபை தான் உங்களை வளர்த்ததா, கடவுள் வளர்த்தாரா? இன்னைக்கு குழந்தை பிரதிஷ்டை ஒன்று நடந்தது. அதில் நான் சொன்னேன், குழந்தைகள் கடவுளுடையது, கடவுளுக்கு சொந்தம், நமக்கு சொந்தம் இல்லை குழந்தைகள். அந்த குழந்தைகளை நமக்கு ஒரு காப்பாளனாக விட்டுருக்கிறார், கார்டியனாக. அப்போ அந்த குழந்தைகளை வளர்க்குறது யாரு? கடவுள் தான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அதை நாம் நினைத்து அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்ம எங்கிருந்தாலும் நம்மை காப்பாற்றுகிற கடவுள், நம்மை நடத்துகிறது கடவுள். புரியுதுங்களா? திருச்சபைக்கு அந்த மகிமையை கொடுக்காதீங்க, பெற்றோர்களுக்கு அந்த மகிமையை கொடுக்காதீங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? கடவுளுக்கு அந்த மகிமையை கொடுங்க, அவர் தான் நடத்துகிறார். எங்கள் அக்காவுக்கு அது புரியவே இல்லை. திருச்சபையை விட்டுட்டு நான் எப்படி வருது? அப்புறம் நான் ஒரு உதாரணம் சொன்னேன். அக்கா 1ஆம் கிளாஸில் படிக்கிறேன். அப்போ தான் ஆனால் ஆவனா அந்த டீச்சர் சொல்லி கொடுக்குறாங்க, அன்பாக பழகிறாங்க. இந்த 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் டீச்சர்கிட்ட தான் இந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப பற்றுதல். அந்த பிள்ளைகளுக்கு என்ன ஒரு எண்ணம் தெரியுங்களா? எங்கள் டீச்சர் 1ஆம் கிளாஸ் டீச்சர் தான் அது. அந்த டீச்சரை போல் புத்திசாலிகள் உலகத்திலே யாரும் கிடையாது. அந்த டீச்சர் மாதிரி யாருமே இல்லை. அந்த சின்ன பிள்ளைகளுக்கு அதுதான், அந்த மாதிரி ஒரு எண்ணம் தான். இப்போ ஒரு தடவை என்னுடைய டாக்டர் என்ன செய்தா, ஒரு ஸ்லேட்டில் எழுதுனா டிஓ டாக்குங்கிறதுக்கு டிஏஜின்னு போட்டு டாக்னு கொண்டு வந்து எழுதி கொடுத்தா. அப்போ நான் சொன்னேன், இது ஏ வராதாம்மா, இது ஓ வரணும்னு சொன்னேன். போப்பா, உங்களுக்கு என்ன தெரியுங்க, டீச்சரை விட உங்களுக்கு தெரியுமாக்கும். இன்றைக்கி அந்த ஃபஸ்ட்டு கிளாஸ் டீச்சர் தான் அவங்களுக்கு, அந்த சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாமே அறிவாளி, எல்லாம் புத்திசாலி. அப்போ அவங்க நமக்கு ஆவனா சொல்லி கொடுக்குறாங்க. அவங்ககிட்ட தான் நம்ம முதல்ல பயின்றோம், எழுத்தெல்லாம் கற்றுட்டோம். அவங்க தான் நம்ம உற்சாகப்படுத்தி நமக்கு இந்த கணக்கு, கண்ணும் எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும்னு சொல்கிற மாதிரி ரெண்டையும் சொல்லி கொடுத்துறாங்க. சரி, வருஷம் முடிந்தது, 2nd கிளாஸுக்கு ப்ரமோஷன். எங்கள் டீச்சரை விட்டுட்டு எப்படி போகிறது? இவங்க தானே எனக்கு ஆவனா படித்து கொடுத்தாங்க, இவங்க தானே எனக்கு கணக்கெல்லாம் படித்து கொடுத்தாங்க, இவங்க தானே என்னை இந்த கல்வியிலேயே கொண்டு வந்தாங்க. இவங்களை விட்டுட்டு நான் போக முடியுமா? சிஎஸ்ஐ சபை தானே எங்களை வளர்த்தது, சிஎஸ்ஐ சபை தானே எங்களை போஷித்தது. அவங்கள விட்டுட்டு நான் போக முடியுமா? முடியாது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பில் நின்று நீங்கள் பேசிடலான்னு நினைக்காதீங்க. இந்த சாக்கு போக்கெல்லாம் நம்ம சொல்கிற சாக்கு போக்கெல்லாம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எடுபடுன்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை எங்ககிட்ட எடுபடலாம், மற்றவங்கிட்ட எடுபடலாம். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஆண்டவர் கேட்பாருன்னு நினைக்கிறீங்களா அதை? ஆனால் அதை பற்றி நான் குற்றமாக சொல்லலை. ஏன்னா நமக்கு அது உள்ளத்தில் இருக்குது. அவர்களோட நன்றி இருக்க வேண்டியதுதான். நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதில்ல? அந்த சிஎஸ்ஐ நம்ம வளர்த்தது, அந்த 1ஆம் கிளாஸ் டீச்சருக்கு நம்ம நன்றியோடு இருக்க வேண்டியதா. அம்மா தாயே எப்பவும் வணக்கம் சொல்ல வேண்டியதுதான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, திருச்சபை ஒன்று தான், கடவுள் ஒருவர் தான். ஆகவே கடவுள் நம்ம நடத்துகிற, படிப்படியாக நம்ம நடத்தும் போது 1ஆம் கிளாஸ்லேருந்து 2ஆம் கிளாஸ், 3ஆம் கிளாஸ், 4ஆம் கிளாஸ்ன்னு போகிற மாதிரி நம்ம ஆண்டவர் வழியில் போக வேண்டியதுதான். அதுக்காக பின்னால் திரும்பி பார்த்துட்டு நீ தான் என்னுடைய தாய், என்னுடைய தகப்பன் என்று நாம் உட்கார்ந்துருக்க முடியாது வாழ்க்கையில். ஆகவே சத்தியம் ஆண்டவர் நடத்தும் போது, பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் யூத சபையில் இருந்தார், பெரிய உத்தியோகத்தில் இருந்தார், செனகரின் சங்கத்தின் பெரிய ஒரு அங்கத்தினராக இருந்தார், பிரதான ஆசிரியராக கூட வாய்ப்பு இருக்கிறது, பெரிய செல்வம் உள்ள கூடத்திலே பிறந்தவர். ஆனாலும் கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தின போது அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா? புரியுதுங்களா? ஆகவே இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு திருச்சபையில் இருக்கலாம், உங்களுக்கு விளங்கல. ஆனால் ஆண்டவருடைய சத்தியங்கள் நமக்கு வெளிப்படுத்தப்படும் போது நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதா, சபையிலே இருப்பதா? சபையை ஏற்றுக்கொள்வதா? யூதர்கள் அந்த தப்பை தான் செய்தாங்க. சபை 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 என்று சொல்லி ஆண்டவரை கல்வாரி சிலுவையிலே அறைந்தார்கள். அதே மாதிரி இன்றைக்கு நாமும் சபை சபை என்று சொல்லி, இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் சபை பக்தி உள்ள கிறிஸ்தவர்களாக தான் இருக்கிறாங்களே ஒழிய கடவுள் பக்தி உள்ள கிறிஸ்தவங்களாக இல்லை. கடவுள் பக்தி உள்ள கிறிஸ்தவங்களாக இருந்தால் கடவுளுடைய சத்தத்தை கேட்பார்கள். ஆண்டவர் சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். உங்களுக்கு புரியுதுங்களா? என் பின்னாலே வரும் சத்தியவானவனு என் சத்தத்தை கேட்கிறான். யாருடைய சத்தம் இல்லை. இட்ஸ் நாட் த வாய்ஸ் ஆஃப் த சர்ச்,
but the voice of God. கடவுளுடைய சத்தம், பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம், சபையினுடைய சத்தம் அல்ல. உங்களுக்கு புரியுதுங்களா? ஆகவே யூதர்கள் அவர்கள் செய்த அவர்கள் ஏன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் சபை பக்தி. அந்த சபை பக்தினாலே அவர்கள் ஆண்டவரை என்ன செய்தாங்கன்னா மறுதளித்தார்கள். அப்புறம் என்ன, உலகமே இதை பின்பற்றதே, நீங்க மாத்திரம் கொஞ்சம் வேற இருக்கிறது இல்லையா? உலகமே பாருங்க. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தையே பார்க்காதீங்க, ஆண்டவரை பாருங்க. ஆண்டவர் தான் நமக்கு ரட்சிப்பு கொடுப்பார். அவரை பார்த்து ஓடுங்க. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, பாரமான யாவையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் அதை முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கியே உங்களுடைய ஓட்டத்தை ஓடக்கடவீர்கள் என்று எபிரேயர் 12:1 சொல்றாரு. ஆண்டவரை நோக்கி பாருங்க, அவர் சத்தத்தை கேளுங்க, அவர் வழிநடத்தலை நீங்கள் போங்க. ஆகவே கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகம் நம்முடையதல்ல. உலகத்தின் மக்கள் நமக்கு ரட்சிப்பு தர மாட்டாங்க. இன்னைக்கு இன்னொரு காரியம் என்னன்னா, கர்த்தர் இன்னொரு காரியம் இதில் என்னன்னு சொன்னா, ஒரு 2-3 பேர் இங்கேயே தான் எல்லா இடத்துலயும் அது நடக்குது. ஐயா இது உண்மைதான், இது சத்தியம்தான், ஆனா அந்த அவரை முதல்ல ஃபாலோ பண்ண சொல்லுங்க, அப்புறம் நாங்க ஃபாலோ பண்ணிக்கிறோம். இன்னொரு வீட்டை சுட்டி காட்டி அவங்கள முதல்ல கொண்டு வாங்க, அப்புறம் நாங்க வந்துடுறோம். ஆனா சிலருக்கு அது ஒரு முக்கியமா இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க, சத்தியத்தை கடைப்பிடிக்கலைன்னா அவங்கள பாக்குறாங்க அநேகர். அவங்க சத்தியத்தை கடைப்பிடிக்கலைன்னா இவங்களும் சத்தியத்தை கடைப்பிடிக்க மாட்டாங்க. ஒரு உலக வழக்கு அது, இந்த செம்மறி ஆடுகள் மாதிரி. அது ஒரு ஆடு போனா அதுக்கு பின்னாடி இவங்களும் ஓடுவாங்க. அது ஏன் என்ன எதுக்கு தெரியாது. நம்மள செம்மறி ஆடுகளா? நமக்கு என்ன ஆண்டவர் ஞானத்தை அறிவையும் தரலீங்களா? மனிதர்களை பார்ப்பதா, ஆண்டவரை பார்ப்பதா? அவங்க ஞானசானம் எடுத்துக்கிட்ட நாங்க எடுத்துக்கிறோம். சரி, அவங்க நரகத்துக்கு போனா நீங்களும் போயிருவீங்களா? தாயும் பிள்ளையும் ஒன்றாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேற. ஒரு கணவனுக்காக மனைவி ரட்சிக்க தேட முடியாது, மனைவிக்காக கணவன் ரட்சிப்பை தேட முடியாது. அவரவர்கள் ரட்சித்தான் தேடணும். அடுத்த வீட்டுக்காரர்களுக்காக நம்ம ரட்சிப்பை தேட முடியாது. அவங்க ரட்சிப்பின் பாதையில போட்டும், நீங்க உங்க ரட்சிப்பின் பாதையில வாங்க. இன்னொருத்தரையா நம்ம பார்க்கணும். அதுல இன்னொரு காரியம் என்னன்னா, அப்படி முக்கியமானவர்கள் மற்றவங்களுக்கு ஒரு தடையா இருக்கிறாங்க. அது நம்ம யோசிக்கணும். நாம மற்றவங்களுடைய ரட்சிப்புக்கு தடங்களா இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, ரட்சிப்புக்கு தடங்களா இருந்ததுன்னா ஏந்திரங்களை கட்டி சமுத்திரத்தை தள்ளுன்றார். தேவனுடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்கு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அவ்வளவு விலையேற பெற்றது. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவது அவ்வளவு விலையேற பெற்றது. அதனால ஆண்டவர் பரலோகத்தின் தேவனே இந்த உலகத்துக்கு வந்தாரு. ஆண்டவரே கல்வாரி சிலையில் மரிச்சார். அவ்வளவு பெரியது இந்த ரட்சிப்பு. அப்படியானால் இந்த ரட்சிப்பை தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு தடை செய்யாதீங்க யாரும். இந்த ரட்சிப்பை கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த யூதர்கள் மாதிரி உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. சபையை நம்பி அல்லது நோவா மாதிரி கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த காலத்துல கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் அந்த காலத்தில் இருந்தவர்கள் மாதிரி கடினப்படுத்த, கள்ளத்திற்கு சில பேச்சை கேட்டு கடினப்படுத்தாதீங்க. அல்லது பார்வோன் மாதிரி அதிகாரம், செல்வாக்கு, செல்வம் இவைகளெல்லாம் வைத்துக் கொண்டு தேவனுடைய வசனத்தை கடினப்படுத்தார்கள். ஆகவே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிற ஒரு விசேஷமான தூது என்னவென்றால், இன்றே ரட்சணிய நாள். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கே தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரட்சணிய நாள். நாளை என்பது அல்ல. 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 2வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள். கர்த்தருடைய பிள்ளைகள் நாளைக்கு என்று காலம் தாழ்த்தாதீங்க. ஆவியானவர் போராடும் போது அப்புறம் சொல்லாதீங்க. அவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய நாம் நடக்கும்போது அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்வார், காப்பாற்றுவார், வழிநடத்துவார், தாங்குவார், ஏந்துவார், நமக்கு ரட்சிப்பை கொடுப்பார். எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் உம்முடைய வசனத்தை கேட்டோம். ஆவியானவரே, நீர் பேசினீர் என்பதை நாங்கள் உணர்ந்தோம். பிள்ளைகள் ஒருவருடைய இருதயத்தில் நீர் பேசும் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தை கேட்க வந்திருக்கிற இந்த பிள்ளைகள் உம்மை நேசிக்கிற பிள்ளைகள் தகப்பனே. இந்த பிள்ளைகள் ஒருவராவது கெட்டு போகாமல், இந்த பிள்ளைகளில் ஒருவராவது தப்பிவிடாது. ஆவியானவரே, நீர் இவருடைய உள்ளத்திலே நீர் பேசி இந்த பிள்ளைகளுடைய ஜீவ வழியிலே கொண்டு ஜீவ வசனத்தை ஏற்றுக்கொண்டு உடைய பிள்ளைகளாக அனுக்கிரகம் செய்யும் சாமி.
ஆசீர்வதியும் தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜெபங்கேளும் பரம்பிதா. மெய்ஜோதியாம் என் நேசரே, நீர் தங்கினான் ராவில்லையே, என் நெஞ்சுக்கும் மை மறைக்கும் மேகம் வாராமல் காத்திடும். நேசமார்பில் என்றுமே நான் சாய்ந்து வாழ்தல் இன்பமே, என்றெந்தன் படுக்கையிலும் சிந்திக்க ஏவியருளும். நேசமார்பில் என்றுமே நான் சாய்ந்து வாழ்தல் இன்பமே, என்றெந்தன் படுக்கையிலும் சிந்திக்க ஏவியருளும். என்னோடு தங்கும் பாலில் சூக்கிய நீரில் ஆவிடில், என்னோடு தங்கும் ராவிலும் நீர் தாங்கி நஞ்சேன் சாவிலும், என்னோடு தங்கும் பகலில் சூகிய நீரில் ஆவிடில், என்னோடு தங்கும் ராவிலும் நீர் தாங்கி நஞ்சே சாவிலும். இன்றைக்கு தீவ்ய அழைப்பை அசட்டை செய்த பாவியை நீர் கைவிடாமல் இப்போதே இழுத்து கொள்ளும் மீட்பரே. இன்றைக்கு தீவ்ய அழைப்பை அசட்டை செய்த பாவியை நீர் கைவிடாமல் இப்போதே இழுத்து கொள்ளும் மீட்பரே. நோயிற்றோரை கண்ணோக்கிடும், வறியோரை விசாரியும், துக்கிப்போர் சீசு போலவே அமர்ந்து தூங்க செய்யுமே. நோயிற்றோரை கண்ணோக்கிடும், வறியோரை விசாரியும், துக்கிப்போர் சீசு போலவே அமர்ந்து தூங்க செய்யுமே. வீழிக்கும் போதென் அருகில் நீர் வந்து எந்தன் வேளையில் உம்
போதென் அருகில் நீர் வந்து எந்தன் வேளையில் உம்மருள் தந்து காத்திடும்